அல்லாமல் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியுடன் வாழ்ந்தார்கள். அதற்கு முக்கியமான காரணம் அவர்கள் எடுத்துக்கொண்ட மூலிகைகள் தான். மூலிகைகளின் பயன்பாடுகளை அறிந்து அவற்றை முறையாக பயன்படுத்தினால் நலமுடன் வாழலாம் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். இன்றைக்கு என்ன மூலிகைகளின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்று பார்க்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் வெட்சின்னு சொல்லக்கூடிய தாவரம். வெட்சிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் பார்த்திங்கன்னா கொத்து கொத்தாக வெண்மை நிறத்தில், பச்சை நிறத்தில், சிகப்பு நிறத்தில், ஊதா நிறத்தில் பூக்கக்கூடிய ஒரு வகையான பூச்செடிகளுடைய தாவரத்துக்கு தான் வெட்சின்னு பேர். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த வெட்சியுடைய மருத்துவ குணம் என்ன அப்படின்னு தெரியாமல் வெறும் அழகுக்காக இன்றைக்கு நம்ம அந்த செடியை வளர்க்குறத பார்க்குறோம். இந்த வெட்சியுடைய மரப்பட்டை வெரிகோஸ் வெயினுக்கும் வெரிகோஸ் அல்சருக்கும் மிகப்பெரிய மருந்து அப்படிங்கிறது இன்றைக்கு பெரும்பாலும் நம்ம யாருக்கும் தெரியறதில்லை. அந்த காலத்திலாம் பார்த்திங்கன்னா காலில் இருக்கக்கூடிய இந்த இரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய அடைப்பு இருந்தாலும் சரி, அந்த அடைப்பின் காரணமாக கால்கள் கருமையாக மாறி சில நேரங்களில் கால்களில் பார்த்திங்கன்னா புண்களும் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பை உண்டாகிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கு தான் வெரிகோஸ் வெயின் பேர். இந்த மாதிரி ஏற்படும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, வெட்சி மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டை அதை நன்றாக அரைத்து சலித்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணத்தை சிறிதளவு காட்டனில் போட்டு அந்த காயத்தின் மேல் வைத்து கட்டி வைக்கக்கூடிய ஒரு பழக்கம் இன்றளவும் கிராமங்களில் இருந்து வரக்கூடிய பழக்கமாக இருக்கிறத பார்க்குறோம். அதே போல் அந்த வெட்சியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு மரப்பட்டையை ஒரு கஷாயமாக செய்து 100 மில்லி தண்ணீருக்கு 5 கிராம் அளவுக்கு வெட்சியுடைய மரப்பட்டையை இட்டு கொதிக்க வைத்து 50 மில்லியாக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை காலை ஒரு முறை, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கிறதையும் பார்க்குறோம். இந்த மாதிரி கொடுக்கும்போது கால்களில் ஏற்படுகின்ற காயங்கள் எவ்வளவு நாள் பட்ட ஆறாமல் இருக்கக்கூடிய காயமாக இருந்தாலும் சரி. இந்த வெரிகோஸ் வெயின்ஸோட மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, காயங்கள் ஆறாமல் இருக்கும்போது அந்த காயத்திலிருந்து நிறைய தண்ணீர் வடிய ஆரம்பிக்கும். அந்த தண்ணீர் சில நேரங்களில் சாதாரணமாக இருக்கும், சில நேரங்களில் கடுமையான துர்நாற்றத்தோடு இருக்கக்கூடிய தண்ணீர் வடிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் கூட மிகச் சுலபமாக வெட்சி மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டையுடைய கஷாயத்தையும் வெட்சி மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மரப்பட்டையுடைய சூர்ணத்தை காயத்திற்கும் போட்டு வந்தாலே மிக வேகமாக அந்த காயங்கள் மாறுவதை நாம் பார்க்க முடியும். இரண்டாவது, இந்த யானைக்கால் நோய் ஏற்பட்டவர்கள் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு அந்த காலில் ஏதாவது ஒரு காயம் ஏற்பட்டதுன்னா அந்த காயம் வேகமாக ஆறாமல் போவதை நம்ம பார்க்குறோம். அந்த காயங்கள் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல சிறு புண்ணாக இருக்கக்கூடிய காயம் ஒரு 6 மாத காலத்திலேயே செல் அரிப்பது போல் அதை சுற்றி இருக்கக்கூடிய தசைகளை எல்லாம் அரித்து வெண்மை நிறமாக கடுமையான வலியை உண்டாக்கக்கூடிய ஒரு காயமாக இருப்பதை நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி ஏற்படுகின்ற காயங்களுக்கு கூட வெட்சி மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த கஷாயமும் வெட்சி மரப்பட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சூரணமும் ஒரு மிகச்சிறந்த மருந்தென்றால் மிகையாகாது. இன்றைக்கு நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோன்னா, டெங்கு காய்ச்சல் வந்துருச்சு, சிக்கன் குனியா காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாடர்ன் மெடிசனில் கொடுக்கக்கூடிய மருந்துகளை உட்கொள்ளக்கூடிய ஒரு வழக்கம் வைத்திருக்கும். ஆனாலும் இந்த காய்ச்சல் சென்ற பிறகு உடலில் பார்த்திங்கன்னா ஒரு கடுமையான பலவீனமும் முட்டுகளுக்கு முட்டு கடுமையான வலியும் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்கிறத நம்ம இன்றைக்கு வரையிலும் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த சிக்கன் குனியா காய்ச்சலாக இருந்தாலும் சரி, டெங்கு காய்ச்சலாக இருந்தாலும் சரி, அதன் பிறகு ஏற்படக்கூடிய அந்த பக்க விளைவுகளை தடுப்பதற்கு வெட்சி மரப்பட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயம் ஒரு மிகச்சிறந்த மருந்து. எந்த மருத்துவ முறையை நம்ம ஃபாலோ பண்ணாலும் சரி, இந்த காய்ச்சல் ஏற்பட்டு இருக்குது அப்படின்னும் போது ஒரு 100 மில்லி தண்ணீரில் ஒரு 5 கிராம் மரப்பட்டையை இட்டு ஒரு 5 நிமிடம் நன்றாக கொதிக்க வைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய ஒரு அந்த கஷாயத்தை ஒரு 5 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டாலே உடலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் குனியா காய்ச்சல் ஏற்படும் போது காய்ச்சல் இருக்கக்கூடிய ஒரு வாரம் பெரிய பிரச்சனையாகவே இருக்காது. ஆனால் அந்த ஒரு வாரத்திற்கு பிறகு அவங்க முட்டுகளில் ஏற்படுகின்ற வலி, ஒவ்வொரு முட்டுகள்லேயும் முடிச்சாக ஏற்படக்கூடிய வலி, இவையெல்லாம் ரொம்ப கடுமையான பலவீனத்தையும் கடுமையான பிரச்சனையும் ஏற்படுத்தும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா சில முட்டுகள் நகரக்கூட முடியாத அளவுக்கு இறுகி போகிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பக்க விளைவை குணமாக்குவதற்கு பார்த்திங்கன்னா இந்த வெட்சி மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயம் ஒரு மிகச்சிறந்த மருந்து. அதே போல் இந்த வெட்சியிலிருந்து எடுக்கக்கூடிய பூக்கள் பார்த்திங்கன்னா
வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகளை குறைப்பதில் ஒரு மிகச்சிறந்த மருந்து. உதாரணத்துக்கு சொல்லணும்னா சீதபேதின்னு சொல்லுவோம், டிசென்ட்ரின்னு சொல்லுவோம். மலம் வந்து தொடர்ந்து கழிந்து கொண்டே இருக்கும். முதல்ல வெண்மை மஞ்சள் நிறமாக செல்லக்கூடிய மலம் வந்து கருப்பு நிறமாக சளி கலந்து செல்லக்கூடிய ஒரு சூழலுக்கு தான் சீதபேதின்னு பேர். நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த சீதபேதி ஏற்படும் போது உயிருக்கே ஆபத்தான நிலைமை கூட ஏற்பட்டதை நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். அந்த மாதிரி சீதபேதி ஏற்படும் போது இந்த வெற்றி மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய பூக்கள், ஒரு 100 பூக்களை பறித்து கொண்டு வந்து போட்டு அதை நல்லா தண்ணியில் போட்டு வேக வச்சு, பூ வெந்த உடனேயே மீதி இருக்கக்கூடிய தண்ணீரை நன்றாக வடிகட்டி அந்த தண்ணீரில் சிறிதளவு பனங்கற்கண்டு சேர்த்து கொடுத்தா ஒரு 3 நாட்களில் பார்த்திங்கன்னா இந்த சீதபேதி, ஐபிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய இரிட்டபிள் பவல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நன்றாக வேகமாக குணமாகிறத பார்க்கலாம். சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிக காரமான உணவு சாப்பிடும்போதோ அல்லது நீண்ட நேரம் பிரயாணம் போயிட்டு வந்த பிறகோ அவர்களுடைய ஆசன வாயில் கடுமையான எரிச்சல் ஏற்படுறதை பார்க்கலாம். அவங்க கூட வெற்றி மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய பூக்களை நன்றாக அரைத்து அந்த பூக்களை வந்து நன்றாக அந்த காயம் ஏற்பட்டிருக்கக்கூடிய அல்லது எரிச்சல் இருக்கக்கூடிய ஆசன வாயில் தடவி ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்க வேண்டும். அதன் பிறகு குளிக்க வேண்டும். இதை ஒரு பழக்கமாக செய்தாலே மிக வேகமாக பார்த்திங்கன்னா அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஆனல் ஃபிஷர்ஸாக இருந்தாலும் சரி, எக்ஸ்டர்னல் பைல்ஸாக இருந்தாலும் சரி, அல்லது உதிரத்து செல்லக்கூடிய இரத்த மூலம் நம்ம சொல்லக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உடனே மறைந்து போகிறத பார்க்கலாம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா உட்கார்ந்திருந்து எழுந்து போனாலே அந்த பட்டக் ரீஜியனில் குறிப்பாக மோஷன் போகிற இடத்துல ரொம்ப எரிச்சல் இருக்கும். அவங்கெல்லாம் சுலபமாக இரவு படுக்கும்போது இந்த வெற்றி மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய பூக்களை அரைத்து மோஷன் போகக்கூடிய இடங்களில் தடவிட்டு படுத்தாலே அவங்களுக்கு இம்மீடியட்டாக பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஐஸ் வச்சது போல் அந்த எரிச்சல் முழுவதும் குறைந்து எந்த கவலையும் இல்லாமல் தூங்குறத பார்க்கலாம். நிறைய காரங்கள் சாப்பிடும்போது நம்ம நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா மோஷன் போகிற இடத்துல ஒரு கருமையான எரிச்சல் அல்லது சொரிச்சல் இருக்கும், அரிப்பு இருந்து கொண்டே இருக்கும். அவர்கள் கூட வெற்றி மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த பூவை வேக வைத்து அந்த இடத்துல அரைத்து ஒரு 10 போல போட்டாலே அந்த அரிப்பும் அடங்கி விடுவதை நாம் பார்க்க முடியும். அதே போல் வெற்றி மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய பூக்களுக்கு பார்த்திங்கன்னா பொதுவாகவே உடலில் ஏற்படுகின்ற அரிப்பு வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி உண்டு. அதனால தான் பார்த்திங்கன்னா வெற்றி பூ ஏதாவது இந்த மாதிரி தலையில் வந்து வேர்வையினால் ஏற்படுகின்ற அரிப்பு, முதுகு பகுதியில் ஏற்படுகின்ற அரிப்பு ஏற்படும் போது அந்த பூவை எடுத்து நன்றாக அரைச்சி அந்த இடத்தெல்லாம் 10 மாதிரி போடுவாங்க. போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து குளிக்க செய்யும்போது அந்த அரிப்பு மறைந்து போகிறத பார்க்கலாம். எனவே நேயர்களே, இந்த வெற்றி மரத்தை பொறுத்தவரையிலும் ஏதோ வந்து ஒரு அழகுக்காக வளர்க்கக்கூடிய பூன்னு கிடையாது. அது மருத்துவ குணம், குறிப்பாக வெரிகோஸ் வெயின், வெரிகோஸ் அல்சர், எலிஃபென்டையாசிஸ்ன்னு சொல்லக்கூடிய யானைக்கால் வியாதியில் ஏற்படுகின்ற புண்கள், ஏன் சர்க்கரை நோயில் ஏற்படுகின்ற புண்கள், இவையெல்லாம் குணப்படுத்துவதற்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். இன்றைக்கு எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள் என்ன சமூக பிரச்சனையை நம் கண்முன் வைத்து அவற்றை எப்படி அலசி ஆராய வேண்டும் என்பதை பற்றி நம்மிடையே பேச வந்திருக்கிறார். அவற்றை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சில போராட்டங்கள் வரலாறுகளை உருவாக்குகின்றன, சில போராட்டங்களே வரலாறுகளாக இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு வாழும் வரலாறு தான் ஐரோம் ஷர்மிளா. இந்த பெயரை நீங்கள் பலரும் அறிந்திருக்கலாம். 16 ஆண்டுகளாக ஒரு பெண் இந்தியாவில் மணிப்பூர் மாநிலத்தில் உண்ணாவிரதம் இருக்கிறார். 16 ஆண்டுகள் என்பது ஒரு தேசத்தினுடைய வரலாற்றில், ஒரு மனித வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய காலகட்டம் என்பது உங்களுக்கு தெரியும். ஒரு பெண் 16 வருடங்கள் எதற்காக போராடுகிறார்? இன்றைக்கு அவர் ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை சில தினங்களுக்கு முன்பு வெளியிட்டார். அதாவது வருகிற ஆகஸ்ட் 9ஆம் தேதி தன்னுடைய 16 ஆண்டு கால உண்ணாவிரத போராட்டத்தை முடித்துக்கொள்ளப் போவதாக ஐரோம் ஷர்மிளா அறிவித்திருக்கிறார். அப்படி சொல்கிற போது அவர் 2 விஷயங்களை சொல்கிறார். ஒன்று, உண்ணாவிரதத்தால் மட்டும் தன்னுடைய கோரிக்கைகள் நிறைவேறாது, அதற்கு ஜனநாயகபூர்வமான வழிகளிலும் போராட வேண்டும். எனவே நான் என்னுடைய உண்ணாவிரதத்தை முடித்துக்கொண்டு நான் தேர்தலில் போட்டியிடப் போகிறேன், வரப்போகிற மணிப்பூர் சட்டசபை தேர்தலில் போட்டியிடப் போகிறேன் என்கிற ஒரு அறிவிப்பையும் ஐரோம் ஷர்மிளா வெளியிட்டிருக்கிறார். இதிலே நாம் 2 அம்சங்களுமே கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒன்று. முதலாவதாக
ஐரோம் சர்மிளா எதற்காக போராடினார்? மணிப்பூரில் பயங்கரவாத தாக்குதல்கள் நடைபெற்ற போது, பல்வேறு விதமான அங்கு உள்நாட்டு கிளர்ச்சிகள் நடைபெற்ற போது அதை ஒடுக்குவதற்காக சிறப்பு ஆயுதப்படை சட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த சிறப்பு ஆயுதப்படை சட்டத்தின் மூலமாக இராணுவத்தினர் யாரை வேண்டுமானாலும் கேள்வி கேட்பாரின்றி கைது செய்ய முடியும், சித்திரவதை செய்ய முடியும், விசாரணை இன்றி அடைத்து வைத்திருக்க முடியும். அதேபோல் காவல்துறையினருடைய இராணுவத்தினுடைய அத்துமீறல்கள் தொடர்பாக எந்தவிதமான விசாரணையும் மேற்கொள்ளப்படாது. இந்த நிலையில் மிகப்பெரிய அளவிற்கான மனித உரிமை மீறல்கள் மணிப்பூரில் நடைபெற்றன. மக்கள் மிகப்பெரிய துயரத்தை இராணுவத்திடம் அனுபவித்தார்கள். இதை எதிர்த்துத்தான் ஐரோம் சர்மிளா 16 ஆண்டுகளாக போராடினார். இந்த சிறப்பு ஆயுதப்படை சட்டத்தை விலக்கிக் கொள்ள வேண்டும், அவை ரத்து செய்யப்பட வேண்டும், அதிலிருந்து மணிப்பூர் மக்களுக்கு விடுதலை வேண்டும் என்கிற மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார். அதுதான் அவருடைய இந்த 16 வருட கால உண்ணாவிரத போராட்டம். அவர் உண்ணாவிரதத்தில் அமர்கிற போதெல்லாம் காவல்துறையினர் அவரை கைது செய்வார்கள். அவரை பலவந்தமாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்வார்கள். அங்கு சுவாச குழாயின் வழியாக அவருக்கு திரவ உணவுகளை செலுத்துவார்கள். பிறகு நீதிமன்றத்தில் ஆஜர் செய்வார்கள். நீதிமன்றம் விடுதலை செய்யும். உடனே மறுபடியும் உண்ணாவிரதத்தை ஐரோம் சர்மிளா ஆரம்பிப்பார். மீண்டும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்வார்கள். டெல்லிக்கு சென்று கூட ஒரு முறை அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை ஐரோம் சர்மிளா நடத்தினார். பிறகு இன்றைக்கு வரைக்கும் தன்னுடைய போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். ஐரோம் சர்மிளாவுக்கு இப்பொழுது 44 வயது. தன்னுடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தை இந்த போராட்டத்தில் அவர் கழித்திருக்கிறார் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இந்திய வரலாற்றில் அல்ல, உலக வரலாற்றிலேயே இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை ஒருவர் நடத்தியிருப்பாரா என்பதே சந்தேகத்திற்குரியது. இந்த நிலையில் இனி ஜனநாயக ரீதியான பாதையில், அதாவது நீங்கள் அதை சட்டசபையில் இன்றைக்கு தன்னுடைய குரலை ஒழிக்கப் போகிறேன், மக்கள் மன்றத்தில் இதை ஒழிக்கப் போகிறேன் என்கிற ஐரோம் சர்மிளாவினுடைய அந்த முடிவு மிகவும் வரவேற்கத்தக்கது. இதே சமயத்தில் அவர் சொன்ன இன்னொரு விஷயம், உண்ணாவிரத போராட்டங்களால் மட்டுமே நாம் இது போன்ற விஷயங்களில் தீர்வை அடைய முடியாது என்கிற ஒரு கருத்து. இந்த கருத்தை நாம் சற்றே ஆராய வேண்டும். உண்ணாவிரத போராட்டம் என்பது காந்தியடிகள் இந்த உலகத்திற்கு அளித்த மிகப்பெரிய போராட்ட முறை. பொதுவாக உணவருந்தாமல் இருந்து உயிர் நீப்பது என்பது தமிழ் மரபில் கூட நீண்ட காலத்திற்கு முன்பு இருந்திருக்கிறது என்ற போதும் கூட அதை ஒரு அரசியல் போராட்டத்திற்கான கருவியாக பயன்படுத்தியவர் காந்தியடிகள். அப்படி பயன்படுத்துகிற போது காந்தியடிகளுக்கு 2 விதமான நோக்கங்கள் இருந்தன. அதில் அவர் மிகப்பெரிய அளவிற்கு வெற்றி பெற்றார் என்று கூட சொல்லலாம். முதலாவதாக, யார் ஒடுக்குமுறையாளனோ அவனுடைய மனித பண்பை, மனசாட்சியை தட்டி எழுப்புவது. ஒருவன் தன்னைத்தானே துன்புறுத்திக் கொள்வதன் மூலமாக, பிறர் யாருக்கும் எந்த துன்பமும் இழைக்காமல் தன்னையே வருத்திக் கொள்வதன் மூலமாக ஒடுக்குமுறையாளனுடைய மனசாட்சியை எழச் செய்து அதன் மூலமாக ஒரு நியாயமான தீர்வை அடையலாம் என்று காந்தி நம்பினார். அதன் விளைவாக ஆங்கிலேயர்களுக்கு அவர் உளவியல் ரீதியாகவே ஒரு பெரிய நெருக்கடியை தன்னுடைய சுதந்திர போராட்டத்தின் போது காந்தி ஏற்படுத்தினார் என்று சொல்லலாம். இன்னொரு விஷயம், மக்களுடைய உணர்வுகளை தட்டி எழுப்புவது. என்றால் எந்த போராட்டத்திலுமே முதுகெலும்பாக இருப்பது மக்கள்தான். அப்படி இருக்கிற போது காந்தியடிகள் உண்ணாவிரதம் இருக்கிறார், சாகும் வரை ஒரு உண்ணாவிரதத்தை மேற்கொள்கிறார் என்கிற போது அது தேச மக்களிடையே ஒரு மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியது, பெரிய அலையை ஏற்படுத்தியது. காந்தி எப்போதெல்லாம் எந்த கோரிக்கைக்காக உண்ணாவிரதம் இருக்கிறாரோ அந்த கோரிக்கையை ஒட்டி நாடு முழுக்க மிகப்பெரிய அளவிற்கான மக்கள் எழுச்சிகளும் கிளர்ச்சிகளும் நடைபெற்றன. ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பான ஒரு சூழல் உருவானது. அது அரசிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தியது. இப்படி ஒருபுறம் நேரடியாக ஆங்கிலேயர்களுக்கு அகரீதியான நெருக்கடியை ஏற்படுத்துவது அல்லது ஒரு அறவியல் சார்ந்த ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துவது, அதே சமயத்தில் புற ரீதியாக மக்கள் எழுச்சியின் மூலமாக ஒரு பெரிய நெருக்கடியை அரசிற்கு கொடுப்பது. வேறு வழி இல்லாமல் பல சமயங்களில் ஆங்கிலேயர்கள் பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டியிருந்தது, ஒப்பந்தங்களை இட வேண்டியிருந்தது. காந்தியடிகள் உண்ணாவிரதத்தை முடித்து கொண்டால் போதும் என்கிற நிலைக்கு ஆட்சியாளர்கள் அன்றைக்கு தள்ளப்பட்டார்கள். இது ஒரு புறம். இன்னொரு புறம், நீங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசுகள் எப்படி இருக்கின்றன, மக்கள் எப்படி இருக்கின்றன, இந்த உண்ணாவிரத போராட்டங்கள் இன்றைக்கு எப்படி பார்க்கப்படுகின்றன என்பதை நாம் சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கிற போது உண்மையில் இன்றைக்கு அரசுகள் மக்களுடைய ஜனநாயக ரீதியான எந்த போராட்டத்திற்கும் செவிசாய்ப்பதில்லை என்பதுதான் உண்மை. மாறாக அவர்கள்
அப்படி உண்ணாவிரதம் இருப்பதோ அரசுவதோ அவர்களுடைய சொந்த விஷயம் என்பது போல அதை கண்டும் காணாமல் இருப்பது, எல்லை மீறி போனால் மிருகத்தனமான ஒரு ஒடுக்குமுறையை அதன் மீது ஏவுவது என்பதுதான் அரசுகளினுடைய பண்பாக இன்றைக்கு இருக்கிறது. கூடங்குளத்திற்கு எதிராக 3 வருடத்திற்கு மேல் மக்கள் உண்ணாவிரதம் இருந்தார்கள், போராடினார்கள். அரசு அதை பற்றி எந்த கவலையும் படவில்லை. அவரிடம் ஒரு குறைந்தபட்ச பேச்சுவார்த்தைக்கு கூட அது முன்வரவில்லை. சசி பெருமாள் மதுவிற்கு எதிராக போராடினார். என்ன நடந்தது? ஒரு குறைந்தபட்ச ஒரு பேச்சுவார்த்தைக்கு கூட அரசு முன்வரவில்லை. அவர் ஒரு டவர் மேல் ஏறி நின்று தன்னுடைய உயிரை இழக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. ஆக அரசுகள் ஒரு ஆங்கிலேய ஆட்சியாளர்களுக்கு இருந்த ஒரு குறைந்தபட்ச மனசாட்சி உறுத்தல் கூட இல்லாமல் இன்றைக்கு நடந்து கொள்கின்றன என்கிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு ஜனநாயகபூர்வமாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற அரசுகளும் அதனுடைய அமைப்புகளும் இப்படித்தான் செயல்பட முடியுமா? இன்னொன்று மக்களை பற்றிய விஷயம். மக்கள் இந்த விஷயங்களை எப்படி பார்க்கிறார்கள்? உண்மையில் எந்த போராட்டம் நடந்தாலும் மக்கள் இதை கண்டுகொள்வதில்லை. அது ஐரோம் சர்மிளா நடத்திய போராட்டமாக இருக்கலாம், சசிபெருமாள் நடத்திய போராட்டமாக இருக்கலாம், கூடங்குளம் போராட்டமாக இருக்கலாம், அல்லது இந்தியா முழுக்க நடந்த பல உண்ணாவிரத போராட்டங்களாக இருக்கலாம். அதை மக்களுடைய மனசாட்சியை தட்டி எழுப்புவதில்லை. அந்த போராட்டங்கள் மக்களுக்காகத்தான் நடத்தப்படுகின்றன, மக்களுக்காகத்தான் உருவாக்கப்படுகின்றன. ஆனால் மக்கள் மௌனமாக கடந்து செல்கிறார்கள். தங்களுக்கும் அதற்கும் சம்பந்தமில்லை என்பது போல் நடந்து கொள்கிறார்கள். இதன் காரணமாக உண்ணாவிரதங்களில் ஈடுபடுகிறவர்கள் உயிரை விடுகிறார்கள், அல்லது தங்கள் போராட்டங்களை முடித்துக்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது. ஆக அரசும் மக்களும் மனசாட்சி உறுத்தலற்று தங்களுக்கென்ன என்று இருக்கிற ஒரு நிலை என்பது உண்மையில் ஜனநாயகத்தினுடைய மக்கள் உரிமை போராட்டத்தினுடைய ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி என்று பார்க்க வேண்டியிருக்கிறது என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பகுதியில் நாம் சந்திக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அவர்களின் வாழ்க்கையில் அவர்கள் சாதித்த விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவற்றை கேட்பதற்கு சுவாரஸ்யமாக இருப்பதோடு நம்முடைய வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக அமைகிறது. அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் திரைப்பட இசை ஆய்வாளர் திரு கே. சுந்தர். ஒரு இசை ஆய்வாளரா ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே இப்போ வரைக்கும் திரை இசையில் வந்த ராகங்கள் என்ன, ஒவ்வொரு இசை இயக்குநர்களுக்கும் எந்த மாதிரியான ஒரு ராகத்தை அவங்களுடைய படங்களில் கையாண்டிருக்காங்க, அதோட தனித்துவம் என்ன, இவரோட ஆய்வுகள் எவ்வளோ தூரம் அதை முழுமையாக கொடுத்துருக்கு, இப்படி பல விஷயங்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு திரைப்பட இசை ஆய்வாளராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். திரைப்பட இசை ஆய்வாளர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது 1930 இப்போ வரைக்குமான திரை இசையில் எந்த மாதிரியான ஒரு ராகங்கள் இருந்திருக்கு, எப்படி அதோட தனித்துவம் என்ன, ஒவ்வொரு இயக்குநர்களும் மியூசிக் டைரக்டர்ஸும் எப்படி அதை கையாண்டிருக்காங்கன்னு வரிசைப்படுத்தி ஒரு பெரிய டேட்டா பேஸை நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க. அதை பற்றின ஒரு முழுமையான ஒரு நிகழ்ச்சியாக தான் இது அமையப்போகுது. இந்த ஆர்வம் உங்களுக்கு எப்படி ஏற்பட்டுச்சு, உங்களுடைய கலெக்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எப்படி நீங்கள் தயாரிச்சிருக்கீங்க, இப்படி நிறைய விஷயங்களை எங்கள் நேயர்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். இதை எல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு விஷயத்தை நம்ம கையில் எடுக்கணும், இதை பற்றின ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபடணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்போ ஏற்பட்டுச்சு? அது என்னோட ரொம்ப சின்ன வயசுலேருந்தே, ஒரு 10 வயசுலேருந்தே சொல்லலாம். அதாவது இதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னாக்க இந்த இலங்கை வானொலி தான். இலங்கை வானொலியில் அவர்கள் பலவிதமான பாடல்களை ஒலிபரப்பி கொண்டிருந்தார்கள். அதை கேட்டு அந்த ஆர்வம் ரொம்ப மிகுதியாகி போய் இதில் ஒரு தனியாக ஏதாவது ஒரு ஆராய்ச்சி மாதிரி செஞ்சு இவ்வளோ அழகாக சில பாடல்கள்லாம் பண்ணியிருக்காங்களே, இதெல்லாம் நம்மளுடைய வருங்கால சந்ததியினருக்கு தெரியப்படுத்தணும். அவ்வளோ அழகான ராகங்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்க, என்னென்னவோ பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் எடுத்துட்டிங்கன்னா, அதாவது 1930 தமிழ் சினிமா பேச துவங்கிய காலத்திலிருந்து ஆரம்பத்துல எல்லாம் தியாகராஜர் தெலுங்கு கீர்த்தனைகளே வந்துட்டு இருந்தது. அதற்கு பிற்பாடு தான் நம்முடைய தமிழ் பாடல்கள் வந்தது. அதற்கு மூல காரணம் திரு பாபநாசம் சிவன் அவர்கள். பாபநாசம் சிவன் அவர்கள் தான், அதாவது அவருடைய சம்ஸ்கிருத அறிவை பயன்படுத்தி தமிழும் சம்ஸ்கிருதமாக ஒரு மணிப்பிரவாள நடையை பாடல்களுக்கு கொண்டு வந்து அதனை அழகாக ஆரம்ப காலத்திலிருந்து அதை கொண்டு வந்தவர். 30 இறுதிகளில், அதாவது இந்த எம்.கே. தியாகராஜ பாகவதர் சிந்தாமணி திரைப்படம், திருநீலகண்ட திரைப்படம், இந்த மாதிரி படங்களில் ஆரம்பித்து அவர் கச்ச தேவயானி போன்ற படங்களில் ஆரம்பித்து பல பாடல்களை அவர் அந்த மணிப்பிரவாள நடையில் பண்ணினார் முதல்ல. அதாவது அந்த பாபநாசம் சிவனுக்கு ஒரு தனிப்பட்ட ஆற்றல் உண்டு. எப்படின்னாக்க, அவர் ஒரு பாடல் வார்த்தைகளை சொல்லும் போதே ராகங்களோடு தான் சொல்லுவார், ராகத்தோடு தான் சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு ஆற்றல் அவருக்கு. இப்போ சிதம்பரநாதா
திருவருள் தாத்தா சித்தமிரங்காதா திருவடியல்ல தொருகதி இளன் சிதம்பரநாதா. இப்படி இந்த ஹேமவதி ராகத்தில் தான் அவருக்கு அந்த வார்த்தையே வரும். இதுக்கு மெட்டமைக்கிறதுக்கு தான் இசையமைப்பாளர்கள். அதற்கு பிறகு ஜி ராமநாதன் அவர்கள் இந்த கர்நாடக தேவகந்தரி ராகத்தில் பல பாடல்கள் செய்திருக்கிறார்கள். உதாரணமாக சொல்ல வேண்டுமானால் இந்த வாராய் நீ வாராய் அப்படின்னு ஒரு பாட்டு பண்ணியிருக்காரு. அப்புறம் அன்பே என் ஆரமுதே வாராய் அன்பே என் ஆரமுதே வாராய் இப்படி பண்ணியிருக்கார். அவருக்கு என்ன அந்த ராகத்தோட தாக்கம் எது வரைக்கும் இருந்ததுன்னா, இந்த நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை அந்த பாடல் 1962 வரைக்கும் அந்த தாக்கம், அந்த ராகத்தோட தாக்கத்தில் ஏகப்பட்ட பாடல்கள் பண்ணியிருக்கார். நூற்றுக்கணக்கான பாடல்கள் செஞ்சிருக்கார் ராமநாதன். அதற்கு பின்னாடி பார்த்தால் எஸ்வி வெங்கட்ராமன் அவர்கள், அவர் அவருக்கு கமாஸ் ராகம், காம்போதி ராகம் இதையெல்லாம் அவர் அடிக்கடி பயன்படுத்தி கொண்டிருந்தார். அதற்கு பிற்பாடு கேவி மகாதேவன் என்பது அது ஒரு மிகப்பெரிய ஆற்றல் கொண்ட ஒரு அற்புதமான இசையமைப்பாளர் திரு கேவி மகாதேவன். திரை இசைத்தலகம் என்று சொல்வதென்றால் அதுக்கு கண்டிப்பாக இந்த திரை இசைத்தலகம்ன்றது மிகவும் பொருத்தமான ஒரு அவருக்கு பட்டம் தான் என்று சொல்ல வேண்டும். அந்த வகையில் கேவி மகாதேவன் அவர்கள் 50களில் வெளிவந்த திரைப்படங்களில் பெரும்பாலான படங்களில் கேவி மகாதேவன் அவர்கள் தான் செய்திருக்கிறார். கேவி மகாதேவன் என்று சொன்னாக்க அவருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு ராகம் என்று சொன்னால் ஜோன்புரி ராகத்தை சொல்லலாம். ஜோன்புரி ராகத்தில் நிறைய பாடல்கள் செய்திருக்கிறார். அது தவிர ஆபேரி ராகத்தில் நிறைய பாடல்கள் செஞ்சிருக்கிறார். அப்புறம் மோகனத்தில் ஓரளவு செய்திருக்கிறார். இப்படி பார்க்கும் பொழுது அதற்கு பின்னாடி விஸ்வநாதன் ராமமூர்த்தி என்றால் விஸ்வநாதன் அவரும் பல வகை இந்துஸ்தானி ராகத்தில் முதலில் இந்துஸ்தானி ராகத்தை அதிகமாக கையாண்டவர் விஸ்வநாதன் என்றுதான் சொல்ல வேண்டும். விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் காலம் அது ஒரு பொற்காலம். அந்த வகையில் அவர்கள் மிகவும் அற்புதமான பல பாடல்களை செய்திருக்கிறார். எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களுக்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் இந்த ராகேஸ்வரி என்ற ஒரு ராகம், அந்த ராகேஸ்வரி ராகத்தில் தான் அவர் நிறைய பாடல்கள் செய்திருக்கிறார். ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் இவ்வளோ தூரம் சேகரித்து வச்சதுனால இந்த மாதிரியான ஒரு இசை சேகரிப்பு அப்படிங்கிறதுக்கான ஒரு எண்ணம், ஆர்வம் உங்களுக்கு எப்படி ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறதுலேருந்து பேச ஆரம்பிக்கலாம் சார். நல்லது. இந்த ஆர்வம் எப்படி ஏற்படுது என்றால், என்னுடைய 10 வயசுலேருந்தே இந்த ஆர்வம் எனக்கு ஏற்படுதுன்னு சொல்லலாம். அதுக்கு மூல காரணம் என்னவென்றால் இலங்கை வானொலியில் பலவிதமான பாடல்களை பலவித தலைப்புகளில் மிக அழகாக நேர்த்தியாக அவர்கள் ஒளிபரப்பினார்கள் அந்த காலத்தில். அதாவது இலங்கை வானொலி கேட்பவர் எவருக்குமே இசையில் நாட்டம் வராமல் போகாது. அந்த அளவுக்கு மிக சிறப்பாக அங்கே பல நல்ல அறிவிப்பாளர்கள் இருந்தார்கள். எல்லாம் நல்ல இதனை பற்றி விவரம் அறிந்த அறிவிப்பாளர்கள் இருந்தார்கள். அதனால் பல தலைப்புகளில் பல பாடல்களை வைத்து திரைப்பட பாடல்களின் மீது நாட்டம் வராமல் எவருக்குமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு அவர்கள் செய்தார்கள். பலவிதமான பாடல்கள், எப்படி ராகங்களால் அமைந்த பாடல்களுக்கு என்று ஒரு நிகழ்ச்சி, இன்றைய இசையமைப்பாளர் என்று ஒரு நிகழ்ச்சி, இன்றைய பாடலாசிரியர் என்று ஒரு நிகழ்ச்சி, அது தவிர ஒன்றோடு ஒன்று, இருவர் பாடியது, இரு குரல் இசை, பல குரல் இசை, இப்படி பல தலைப்புகளில் பலவிதமான பாடல்களை வைத்து கொண்டிருந்தார்கள். அதிலும் குறிப்பாக அவர்கள் இந்த 40கள் 50களில் வெளிவந்த பாடல்கள், அந்த பாடல்கள் ஒலிபரப்பும் பொழுது அதனை நம்ம கேட்கும் பொழுது மிகவும் பிரமிப்பாக இருக்கும். அவ்வளவு அழகாக பல மேதைகள் நம்முடைய ஆரம்ப காலத்திலிருந்து பல மேதைகள் நம்முடைய தமிழ் திரைப்பட இசையில் பல மேதைகள் உழைத்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் செய்த பாடல்கள் எல்லாம் அவ்வளவு அற்புதமானவை. உதாரணமாக அந்த காலத்தில் பாபநாசம் சிவன், ஜி ராமநாதன், எஸ்வி வெங்கட்ராமன், அதனைத் தொடர்ந்து வந்த கேவி மகாதேவன், விஸ்வநாதன் ராமமூர்த்தி போன்ற பல இசையமைப்பாளர்கள் பல விதமான நல்ல பாடல்களை செய்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் துறையூர் ராஜகோபால சர்மா, அதாவது 1-2 திரைப்படங்களுக்கு மட்டும் செய்தவர்கள் நிறைய இருக்கிறார்கள். துறையூர் ராஜகோபால சர்மா போன்றவர்கள் இருக்கிறார்கள். அந்த மாதிரி பாடல்களை கேட்கும் பொழுது இந்த பாடல்கள் இவ்வளவு அழகாக ராகங்கள் எல்லாம் அமைந்திருக்கிறது, இதனையெல்லாம் சேகரித்து வைத்து, இந்த பாடல்களை எல்லாம் இந்த ராகங்களின் அடிப்படையில் சேகரித்து வைத்து இதனை நமக்குடைய பிற்கால சந்ததியினருக்கும் உதவும்படி செய்யலாமே என்று ஒரு ஆர்வம் தோன்றியது. அந்த ஆர்வம் காரணமாகத்தான் எனக்கு இதில் அவ்வளவு ஈடுபாடு ஏற்பட்டது.
கண்டிப்பா சார். இப்போ எல்லாருக்குமே ஆர்வம் ஏற்படும் அப்படின்னும் போது இசை மேல உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு பிரியம் இருக்கிற போது கண்டிப்பா இதனால ஈர்க்கப்பட்டிருப்பீங்க. இப்போ இதை பத்தின ஒரு முழுமையா நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இதை பிரிச்சுக்கலாம் சார். ஒரு திரைப்படம் பேசும் படமா வந்து 1930 இருந்து சுதந்திரம் கிடைத்த அந்த காலகட்டம் வரை 1950 வரைக்கும் அப்ப இருந்த பாடல்களோட நிலைப்பாடு எப்படி இருந்தது, அந்த பாடல் ஆசிரியர்கள் இசையமைப்பாளர்கள்லாம் எப்படி இசையமைச்சிருந்தாங்கன்னு உங்களுடைய பார்வையில சொல்லுங்க சார். அதாவது 1931 தமிழ் திரைப்படம் பேச துவங்கிய காலத்தில் எல்லாம் திரைப்படத்தில் பாடல்கள் தான் அநேகமாக பாடல்கள் தான் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அப்பெல்லாம் வந்து தெலுங்கு கீர்த்தனைகளையே பாடல்களாக முதலில் வந்த படங்கள் எல்லாம் தெலுங்கு கீர்த்தனைகளே பாடல்களாக இருந்தன. அதனைத் தொடர்ந்து இதனை ஒரு புரட்சி என்று சொல்ல வேண்டுமென்றால் அதை செய்தவர் திரு பாபநாசம் சிவன் அவர்கள் தான். அவர்தான் பாடல் இந்த 30களின் இறுதியில் வந்த படங்கள், அதாவது இந்த கச்சதேவயானி, திருநீலகண்டர், தியாகபூமி, இந்த மாதிரி சில படங்கள் சொல்லலாம். இந்த மாதிரி படங்கள்ல உதாரணமாக MK தியாகராஜ பாகவதர் அவர் நடித்த படங்கள் 30களின் இறுதிகளில் வெளிவர ஆரம்பித்தது. சிந்தாமணி போன்ற படங்கள். அது தவிர நம்முடைய சுப்பிரமணியம் அவர்கள், கே சுப்பிரமணியம் அவர்கள் 30களின் இறுதியில் நிறைய படங்கள் எடுக்க துவங்கினார். அப்பொழுதெல்லாம் அவருடைய ஆஸ்தான இசையமைப்பாளர் பாபநாசம் சிவன். பாபநாசம் சிவன் என்பவர் அவருடைய தனிப்பட்ட ஆற்றல் என்னவென்றால் அவருக்கு சம்ஸ்கிருத அறிவு நிறைய இருந்தது. அந்த சம்ஸ்கிருத அறிவை பயன்படுத்தி கொண்டு தமிழையும் சேர்த்து ஒரு மணிப்பிரவாள நடையில் அவருடைய பாடல்கள் எல்லாம் அமைந்தன அந்த காலகட்டத்தில் என்று சொல்ல வேண்டும். அவ்வளவு அழகாக பாடல்கள் எல்லாம் நல்ல ராகத்தில், அதாவது பாபநாசம் சிவனுக்கு இன்னொரு ஆற்றல் என்ன இருந்தது என்றால் அவர் ஒரு பாடலை சொல்லும் பொழுதே, அந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுதே அது ராகத்தோடு தான் சொல்வாராம். உதாரணமாக இந்த சிதம்பரநாதா திருவருள் தாதா சித்தமிரங்காதா திருவடியல தொருகதியிலன் சிதம்பரநாதா, இப்படி அழகாக பாடல் அந்த ராகத்தோடு தான் அவருக்கு வருமாம். தீன கருணாகரனே நடராஜா, இப்படி அந்த பாடல் அந்த வார்த்தைகளே அவருக்கு அந்த ஒரு ஸ்ருதியுடன் அந்த ஒரு மெட்டுடன் தான் அவருக்கு சொல்லுவாராம். அப்படி அவ்வளவு ஆற்றல் படைத்த அவர்தான் தமிழ் திரை இசையின் தந்தை என்று சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மகான் என்று சொல்லலாம் அவரை. அந்த அளவுக்கு ஒரு தமிழ் தியாகையர் என்று அவரை அழைக்கிறோம். அந்த அளவுக்கு ஆற்றல் மிகுந்த ஒரு இசையமைப்பாளர். அவர்தான் துவங்கியது. 40கள் எல்லாம் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா பாபநாசம் சிவனோட பாடல்கள் தான் இருக்கும். முக்கியமாக அவருடைய பாடல்கள் தான் அதிகமாக இருந்தன. அப்புறம் ஆர் சுதர்சனம் அவர்கள் 40களில் வந்து அவருடைய பாடல்கள், அவர் திரு ஏவிஎம் தயாரிப்பு நிறுவனங்கள் பாடல்கள் எல்லாம் சுதர்சனம் அவர்கள் செய்திருக்கிறார்கள் 40களில். அப்புறம் 40களில் ஜி ராமநாதன் அவர்கள் வந்து விட்டார்கள். ஜி ராமநாதன் அவர் ஒரு மேதை. அவர் வந்து ஒரு அருமையான, அது சொல்ல முடியாத அளவுக்கு இசைஞானம் கொண்ட ஒரு இசையமைப்பாளர் திரு ஜி ராமநாதன் அவர்கள். அவர் 40களில் எல்லாம் பாடல்கள் அவருடைய இசையமைப்பில் வெளிவர துவங்கியன. சுதந்திரம் வரைக்கும் இந்த மாதிரி பாடல்கள் தான் வந்து கொண்டிருந்தன. இப்போ 50கள் அதுக்கப்புறம் இப்படிலாம் பேசும்போது திராவிட இயக்கத்தோட தாக்கம் வந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அளவா பேசும்போது கண்டிப்பா திரைத்துறையிலையும் அதோட தாக்கம் பெரிய அளவில் இருந்தது. பாடல்கள்ல அதிகமா வெளிப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதை பத்தின உங்களுடைய அனுபவம்? அதை பற்றி என்னுடைய அனுபவம் என்றால், அதாவது இந்த வேலைக்காரி திரைப்படம் சொல்லலாம். ஜூபிட்டரின் வேலைக்காரி திரைப்படத்தில் அண்ணா அவர்களின் கதை வசனத்தில் உருவான ஒரு படம். அந்த படத்தில் CR சுப்பராமன் அவர்கள் இசையமைப்பு, மிக அற்புதமான இசையமைப்பு. அதில் KR ராமசாமி அவர்கள் பாடியுள்ள ஒரு பாடல், அது மிக பல பாடல்களை கொண்ட ஒரு திரைப்படம் அந்த வேலைக்காரி படம். அதில் KR ராமசாமி அவர்கள் ஒரு அற்புதமான பாடல் பாடுவார். இன்னமும் பாராமுகம் ஏனம்மா ஏழை இடர் தவிர்ப்பதும் தாரம்மா அம்மா இன்னமும் பாராமுகம் ஏனம்மா என்ற ஒரு பாடல். அவ்வளவு அழகான ஒரு பாடல். அந்த வேலைக்காரி திரைப்படம் ஒரு மைல்கல் என்று சொல்லலாம். உலக இசையமைப்பு, திரைப்பட இசையமைப்புக்கு மைல்கல் என்று சொல்லலாம் வேலைக்காரி திரைப்படம். அவ்வளவு அழகான பாடல்களை கொண்ட ஒரு படம் அது அறிஞர் அண்ணா அவர்கள் அந்த படத்தின் கதை வசனத்தை எழுதுகிறார். பிற்பாடு வெளிவந்த ஓரிரவு திரைப்படம். ஓரிரவு திரைப்படத்தில் மிக மிக அற்புதமான பாடல்கள் எல்லாம் சுதர்சனம் அவர்கள், ஆர் சுதர்சனம் ஐயா அவர்கள் செய்த பாடல்கள். அந்த ஓரிரவு திரைப்படத்தில் தான் இந்த நம்முடைய பாரதிதாசனுடைய பாடல், துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ என இன்பம் சேர்க்க மாட்டாயா, இந்த பாடல் சுதர்சனம் ஐயா அவர்கள் மெட்டமைப்பில் அந்த வெளிவந்த ஒரு பாடல். அது ஓரிரவு திரைப்படத்தில். அதற்கு பிறகு ரங்கோன் ராதா திரைப்படத்தில் அறிஞர் அண்ணா அவர்களுடைய கதை வசனத்தில் வெளிவந்த ஒரு
படம் ரங்கோன் ராஜா அது. அப்புறம் எதையும் தாங்கும் இதயம் என்ற ஒரு திரைப்படம். இப்படி பல படங்கள் அந்த காலத்தில் நம்முடைய கலைஞர் அவர்கள், மதிப்பிற்குரிய கலைஞர் அவர்கள் பல படங்கள் அந்த காலத்தில் செய்திருக்கிறார்கள். மந்திரி குமாரி திரைப்படத்தில் அற்புதமான பாடல்கள், ஜி ராமநாதன் அவர்கள் இசையமைப்பில், மாடர்ன் தியேட்டர்ஸ் திரைப்படம் அது. அதில் தான் ஜி ராமநாதன் என்று சொன்னால் அது அவருக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு ராகத்தின் ஈர்ப்பு என்றால் அது கர்நாடக தேவகாந்தரி ராகம் என்று சொல்லலாம். அதான் வாராய் நீ வாராய் போகும் இடம் வெகு தூரம் இல்லை நீ வாராய் என்ற ஒரு பாடல், அது மந்திரிகுமாரி படத்தில் அந்த பாடல். அதற்கு பின்னாடி கலைஞர் அவர்கள் பல திரைப்படங்களில் அவர் பல இசையமைப்பாளர்கள் அவருக்காக செய்திருக்கிறார்கள். CR சுப்பராமன் அவர்கள், இப்படி பல விஷயங்கள் சொல்லலாம் அந்த காலகட்டத்தில் வந்தது. இப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் திரைத்துறை இசை வந்து பல மாற்றங்களை சந்திச்சிருக்குன்னு நம்ம சொல்லலாம். இன்னைக்கும் வந்து வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்த பாடல்களை வந்து விரும்பி கேட்குற இளைஞர்களும் இருக்கிறத பார்க்குறோம். மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் ராமமூர்த்தி அந்த காலகட்டமும் ஒரு பெரிய பொற்காலம்னு நம்ம சொல்றோம் இந்த துறையை பொறுத்த வரைக்கும். MS விஸ்வநாதன் அவர்கள் இசைத்துறையை கையாண்ட விதம். MS விஸ்வநாதன் ராமமூர்த்தி இருவரும் செஞ்சது அது ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். விஸ்வநாதன் அவர்களுடைய ஆற்றல் பற்றி நாம் புதிதாக சொல்லுவதற்கு ஒன்றுமில்லை, எல்லோரும் அறிந்த ஒரு ஆற்றல். அவர் இசைஞானம் என்றால் அப்படிப்பட்ட ஒரு இசைஞானம் அவருக்கு. அவரால் தான் அதாவது இன்று ஒரு மெல்லிசை என்று ஒரு திரைப்படத்தில் நமக்கு ஒரு வடிவம் கொடுத்ததே மெல்லிசை பாடல்களுக்கு திரு விஸ்வநாதன் என்று சொன்னால் அது மிகையாகாது. அவர் இருவரும், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இருவரும் செய்த படங்கள் ஒவ்வொரு படத்திலும் அவர்கள் எத்தனை பாடல்கள் செய்தாலும் அத்தனை பாடலும் அற்புதமாக இருக்கும். உதாரணமாக கர்ணன் திரைப்படத்தை எடுத்துக்கொண்டால் அத்தனை பாடல்களும் நல்ல ராகங்களில் அமைந்த பாடல்கள். கண்ணுக்கு குலமேது ஹிந்துஸ்தானி பகாடி ராகம் அது. அப்புறம் இரவும் நிலவும் வளரட்டுமே என்று ஒரு பாடல், அது வந்து ஹிந்துஸ்தானி சுத்த சாரங் என்கிற ஒரு ராகத்தில் அமைந்த ஒரு பாடல். இப்படியாக அந்த படத்தில் வரும் உள்ளத்தில் நல்ல உள்ளம் பாடல், ஹிந்துஸ்தானி அஹீர் பைரவ் என்று சொல்லக்கூடிய அந்த ராகத்தில் அமைந்த ஒரு பாடல். இப்படி எண்ணற்ற பாடல்கள். அதில் வந்து அந்த மகாராஜன் உலகை ஆளுவான் ஒன்று படத்தில் வராது, ஆனால் அந்த பாடல் பிரபலம். அது கரகரப்பிரியா ராகத்தில் அவ்வளவு அற்புதமாக செய்திருக்கிறார்கள். இப்படி விஸ்வநாத ராமமூர்த்தியை பற்றி அவர்கள் செய்த சாதனை மிக அற்புதமான ஒரு சாதனை. MSV என்று தனிப்பட்டு எடுத்துக்கொண்டால் அவருக்கு ஹிந்துஸ்தானி ராகங்களை மெல்லிசையில் சேர்த்தது MS விஸ்வநாதன் அவர்கள். அந்த பெருமை அவரையே சாரும். அதற்கு முன்பெல்லாம் கர்நாடக ராகங்களில் தான் பெரும்பாலான பாடல்கள் அமைந்திருக்கின்றன. இந்த ஹிந்துஸ்தானி ராகங்களை நம்முடைய தமிழ் திரைப்பட இசைக்கு கொண்டு வந்து அதனை அழகாக மெட்டமைத்து நமக்கு அளித்தவர் என்று சொன்னால் MS விஸ்வநாதன் தான். உதாரணமாக சொல்ல, இந்த ராகேஸ்வரி என்ற ஒரு ராகம் அவர் அடிக்கடி கையாள்வார். அதில் அந்த ராகேஸ்வரி ராகத்தை சொல்ல வேண்டுமானால் ஆரம்ப காலத்தில் இந்த மெல்லப்போ மெல்லப்போ மெல்லிடையாளே மெல்லப்போ என்று அந்த ஒரு பாடல் ராகேஸ்வரி ராகம். அதுக்கப்புறம் இந்த ராகேஸ்வரி ராகத்தில் பாரதி கண்ணம்மா என்ற ஒரு பாடல் செய்தார். அது அவ்வளவு அழகாக இருக்கும். அப்புறம் விடிய விடிய சொல்லி தருவேன் என்ற ஒரு பாடல். இதெல்லாம் அந்த அவருக்கு என்னவோ அந்த ஒரு ஹார்மோனியத்தை தட்டாலே அது பாகேஸ்வரியில் தான், அது ராகேஸ்வரி ராகத்தில் தான் தொடுவாரோ என்று நமக்கு ஒரு சந்தேகம் வரும். அந்த அளவுக்கு ஒரு ஆற்றல். அது என்னவோ அப்படி சில ராகங்கள் சில பேரை அப்படி ஆட்கொண்டிருந்தன அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். இப்படி சொல்லும்போது ஒவ்வொரு இசையமைப்பாளருக்குமே அவங்களுக்கான ஒரு தனித்துவம், அந்த பாடல் அந்த ராகத்தை வந்து எல்லா படங்கள்லையும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பாடல்லையாவது இணைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான வரிசைப்படுத்தி சொல்லணும்னா நீங்கள் இசையமைப்பாளர்களை எப்படி சொல்லுவீங்க? யார் யார் என்ன மாதிரியான ஒரு தனித்துவத்தோடு இருந்திருக்காங்க? அதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஜி ராமராஜன் சொன்னாக்க அவருக்கு இந்த கர்நாடக தேவகாந்தரி ராகம் அன்னைக்கு இப்போ வாராய் அந்த பாடல் சொன்னேன். அதற்கு 100 பாடல் சொல்ல வேண்டுமென்றால் அன்பே என் ஆரமுதேவாராய் அன்பேயன் ஆரமுதேவாராய் வண்ணம் மிகும் வானவில்லை பொன்னாடையாய் மடித்தே வள்ளி உனக்கு பரிசு தருவேனே. அப்படி அதாவது இது வந்து கோமதியின் காதலன் ஒரு படம். இந்த ராகத்தில் தான் நிறைய பாடல்கள் அவர் செய்திருப்பார்கள். கண் வழி புகுந்து கருத்தினில் கலந்த பெண்ணொழியே என் மௌனம் வேறெதிலே உந்தன் கவனம் வேறெதிலே உந்தன் கவனம் வேறெதிலே அந்த டச்சு எல்லா பாடலையும் அப்படி கொடுப்பார். வேறெதிலே அது ஒரு ஸ்டைல் அவருக்கு. அந்த மாதிரி அவர் செய்வார்.
அப்புறம் கேவி மகாதேவன் எடுத்தா அவருக்கு இந்த ஜோன்புரி ராகம், அது அவருக்கு ஒரு அவரே அறியாம வர ஒரு ராகம். கல்லிலே கலை வண்ணம் கண்டான், இரு கண் பார்வை மறைந்தாலும் காணும் வகை செய்தான், கல்லிலே கலை வண்ணம் கண்டான் என்று ஒரு பாடல் செய்தார். தெய்வம் இருப்பது எங்கே, அது இங்கே வேறெங்கே என்று பூந்தேனில் கலந்து பொன்வண்டு எழுந்து சங்கீதம் படிப்பதென்ன, தள்ளாடி நடப்பதென்ன. இது ஜோன்புரி ராகத்தில் அவர் செய்த சில பாடல்கள். இது அப்படி பார்த்தா எடுத்து இளையராஜா எடுத்துக்கொண்டால் அவர் இளையராஜா என்றாலே அது ஒரு மோகன இளையராஜா என்று சொல்லலாம். மோகன ராகத்தில் தான் அவருக்கு ஆரம்ப காலத்திலிருந்து நிறைய பாடல்கள் செய்திருக்கிறார்கள். ஒரு இளையராஜா என்று சொன்னால் மோகன ராகத்தில் ஒரு 100 பாடல்களையாவது சொல்லலாம். அவர் மோகன ராகத்தில் நமக்கு நினைவிற்கு ஒரு முதல் பாடல் என்று சொன்னால் தேன்மல்லி பூவே பூந்தென்றல் காற்றே என்று ஒரு பாடல், இப்போ தீபம் திரைப்படத்தில் வரும் அது பாட்டு. அது ஒரு மோகன ராகத்தில் அவ்வளோ அழகாக செஞ்ச ஒரு பாட்டு. இப்படி இளையராஜா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே என்ற ஒரு பாடல், கீதம் சங்கீதம் நீதானேன் காதல் வேதம், இப்படி எண்ணற்ற பாடல்களை சொல்லலாம். நமக்கெல்லாம் அவருடைய ஆரம்ப கால இசையில் நாட்டம் ஜாஸ்தி, அதனால அந்த பாடல்கள் ஜாஸ்தி வருது பின்னாடி வந்த பாடல்களை விட. கண்டிப்பா கண்மணியே காதல் என்பது கற்பனையோ, இது ஒரு மோகன ராகம். இசைஞானி இளையராஜா அவர்களை பற்றி பேசணும்னா 80களில் வந்த திரைப்பட பாடல்கள் எல்லாமே முழுமையாக அவருடைய ஆதிக்கம், அவருடைய நாட்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மெலடின்னு நம்ம பேசும்போது இன்றைக்கும் அவரை சொல்கிறோம், ஆனால் அதையும் ரொம்ப நேர்த்தியாக கையாண்ட ஒரு இசைக்கலைஞர் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு இப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இசையோட வடிவம் மாறி, எம்எஸ்வி ஒரு ட்ரெண்ட் செட்டர் அப்படின்னா இளையராஜா ஒரு அடுத்த ஒரு ட்ரெண்டுன்னு சொல்லலாம். நிறைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை இன்க்ளூட் பண்ணாங்க. ஆனால் இப்போ ஒரு 90களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இசை கருவிகள் அந்த மியூசிக் டாமினேஷன் சாங்ஸில் நிறைய இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இப்பயும் மெலடியான ஒரு இது வரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற பாடல்களும் இப்போ வருது. 90களுக்கு அப்புறம் வந்த இசை அப்படின்னா அதோட வடிவம் எப்படி இருக்குது? 90க்கு அப்புறம் வந்த இசை என்று சொன்னால் அதில் என்னன்னா அந்த நம்முடைய டெக்னாலஜி ஜாஸ்தியாக விட்டது. அதாவது எல்லாமே கம்ப்யூட்டர் என்கிற அதில் போய் சேர்ந்ததால் நமக்கு இன்னும் அந்த பழைய பாடல்களில் இருக்கும் ஈர்ப்பு இதில் நமக்கு அவ்வளவாக இல்லை. ஏனென்றால் பழைய நல்ல கலைஞர்கள் எல்லாம் அநேகமாக 90களில் மறைந்து விட்டனர், அது ஒரு காரணம். பின்னாடி வந்தவர்கள் இளைஞர்களாக போய்விட்டார்கள். அவருடைய நாட்டம் இன்றைய மேற்கத்திய இசையில் நாட்டம் ஜாஸ்தியாகி அதில் அவர்கள் நிறைய தேர்ச்சி பெற்று மிகவும் நன்றாக செய்கிறார்கள், அதில் நமக்கு ஒன்றும் குறை சொல்ல முடியாது. ஆனால் நமக்கு என்னவோ அந்த பழைய பாடல்களில் இருக்கிற ஈர்ப்பு இந்த புதிய பாடல்களில் வருவது இல்லை. ஆனால் எவரையும் குற்றம் சொல்ல முடியாது, காலத்தின் கட்டாயம் அது. இன்று வரை நல்ல பாடல்களும் வந்து கொண்டு தான் இருக்கின்றன, நாமும் கேட்டுக்கொண்டு தான் இருக்கின்றோம். அது என்னவோ நமக்கு அந்த பழைய பாடல்கள் ஈர்ப்புனால் புதிய பாடல்கள் நமக்கு தோன்றுவது இல்லை. அதுதான் பழைய படங்கள் அப்படின்னு சொல்லும்போது புதிய புதிய ராகங்கள்லாம் ஒரு திரைப்படத்துக்காகவே உருவாக்கின காலகட்டம்லாமும் இருந்திருக்கு. அந்த பாடல்கள் அப்படின்னு சொல்லும்போது அதற்காகவே ஒரு மெட்டமைச்சு ஒரு புதிய ராகம் எல்லாம் கூட உருவாக்கியிருக்காங்க. அப்படின்னா யாரெல்லாம் குறிப்பிட்டு சொல்லலாம், எந்த பாடல்கள்னு வரிசைப்படுத்த? புதிய ராகம் உருவாக்கியது என்று சொல்ல முடியாது, சில அபூர்வமான ராகங்களை கையாண்டிருக்கிறார்கள், அப்படி வேணா சொல்லலாம். அதாவது அபூர்வமான ராகங்கள் என்றால் இந்த அபூர்வ ராகம் படத்திலேயே அந்த இந்த பாட்டு இருக்கு இல்லையா, ஜேசுதாஸ் பாடுவார் இல்லையா அவர்கள், அதிசய ராகம் என்ற ஒரு பாடல் வருகிறது. அந்த பாடலின் ராகம் மகதி என்று சொல்லக்கூடிய ஒரு ராகம். பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் 4 ஸ்வரங்களை வைத்து மெட்டமைத்து அவர்கள் உருவாக்கிய ஒரு ராகம் இந்த மகதி ராகம். இந்த மகதி ராகத்தை அந்த அபூர்வ ராகங்கள் என்ற பட தலைப்பிற்கு ஏற்ற மாதிரி திரு எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் அழகாக அந்த பாடலில் அதை செய்திருக்கிறார்கள். அப்படி அந்த மகதி ராகம் சொல்லலாம். இளையராஜா பல அபூர்வ ராகங்களை எல்லாம் அவர் கையாண்டிருக்கிறார்கள். நீலக்குயிலே உன்னோடு நான் பண்பாடுவேன், நாதப்புதலில் அன்பாடு நான் நீராடுவேன் என்ற ஒரு பாடல் இருக்கும். அதுபோல் அழகு அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, இந்த பாடல் ரசிக ரஞ்சனி என்ற ஒரு ராகம். இந்த ராகத்தை இளையராஜா அவர்கள் தான் படத்தில் கையாண்டிருக்கிறார்கள். இப்படி சொல்லலாம். அப்புறம் சொல்ல வேண்டுமானால் அந்த சுத்த சாரங் என்று சொல்லக்கூடிய ராகம், இங்கு ரீதிகவுளை ராகம். ரீதிகவுளை ராகத்தில் எத்தனையோ பழைய திரைப்படங்கள் பல ராகங்களில் செய்திருந்தால் கூட
இந்த ரீதி கௌளை ராகத்தில் ஒரு முழு திரைப்பட பாடலாக அதற்கு முன்னால் யாரும் செய்யவில்லை. இளையராஜா வந்து கவிக்குயில் திரைப்படத்தில் சின்ன கண்ணன் அழைக்கிறான் என்று ஒன்று செய்தார் பாருங்கள். அது முதலில் அந்த பாடலை கேட்கும் பொழுது ஏற்பட்ட பிரமிப்பு இன்று வரை நிலைத்திருக்கிறது என்றால் பாடல்கள். அந்த அளவுக்கு அந்த ரீதி கௌளை என்று சொல்லும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாக வேண்டும். இந்த ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் இந்த சுப்பிரமணியபுரம் படத்தில் கண்கள் இரண்டால் என்ற ஒரு பாடல் செய்தார். 2008ஆம் ஆண்டு வெளிவந்த அந்த பாடல் அந்த வருடம் பூரா ஒழித்து கொண்டிருந்தது. ஏன்னா அந்த ராகத்தின் ஈர்ப்பு அப்படி அவ்வளவு அழகான ஒரு ராகம், அப்படி தான் சொல்ல முடியும். இன்னைக்கும் வந்து ஒரு இசை ஒரு வடிவம் முழுமை பெறணும் அப்படிங்கும்போது ராகத்தோட முக்கியத்துவம் எவ்வளோ தூரம் அவசியம்னு சொல்லுவீங்க சார் ஒரு பாடலுக்கு? கண்டிப்பாக ஒரு ராகத்தில் இருந்தாக்கா அதுக்குன்னு அந்த பாடல் நிலைத்து நிற்கும். இப்போ இன்னைக்கு நமக்கு பழைய பாடல்கள்லாம் பிடிக்கிறதுனாக்கா அதுக்கு முக்கியமான காரணம் அந்த அவர்கள் கையாண்ட ராகங்கள். அந்த ராகங்கள் இருக்கிற வரை அந்த பாடல்களும் நமக்கு கண்டிப்பாக அந்த ராகம், அதாவது ஒரு கர்நாடக பாடலில் ஒரு கச்சேரியில் ஒரு ராகத்தை கேட்டால் இந்த ராகத்தில் அந்த பாடல் வைத்தது திரைப்படத்தில் என்று அதனை நமக்கு இப்படி எண்ண தோன்றும். இந்த மாதிரி ஒரு எண்ணம் வரும். இந்த மாதிரி இந்த ராகங்களில் அமைத்தால் அந்த பாடல்கள் ஓரளவு நிலைத்து நிற்கக்கூடிய தன்மை வாய்ந்தவையாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. என்னதான் வந்து இசை வடிவம் மாறுதல் அடைஞ்சிட்டே போனாலும் இப்போ மியூசிக் டாமினேஷன் தான் இப்போ இருக்கிற தலைமுறைக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் கண்டிப்பாக இன்னைக்கு இருக்கிற இசை பயணத்தை பற்றி பேசும்போது ஆஸ்கர் விருது பெற்ற ஏஆர் ரஹ்மான் அவர்களை பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது. அவருடைய இசை அனுபவம் அப்படின்றனா உங்களோட பார்வையில் எப்படி சொல்லுவீங்க? ஏஆர் ரஹ்மான் அவரும் ஒரு திறமையான இசையமைப்பாளர். ஆனால் என்ன, அவர் இந்த கம்ப்யூட்டர் இசை என்று வரும்போது நான் முன்பு சொன்னது போல் அந்த ராகங்களின் தாக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது. ஏன்னால் மேற்கத்திய இசையின் தாக்கம் அவருக்கு மட்டும் சூஃபி இசை என்று சொல்வார். அவருக்கு என்று ஒரு பாணி இருக்கிறது. அதில் அவர் தேர்ச்சி பெற்ற ஒரு இசையமைப்பாளர் என்று சொல்ல வேண்டும். அந்த வகையில் ரோஜா படத்தில் எடுத்துக்கொண்டால் அந்த புது வெள்ளை மழை என்று பொழிகின்றது அழகான தர்பாரி கன்னட ராகத்தில் செய்தார். அந்த பாடல் ஒன்று. அப்புறம் அந்த படத்தில் வர இந்த இன்னொரு பாடல் வந்து காப்பி ராகத்தில் காதல் ரோஜாவே என்ற ஒரு பாடல் காப்பி ராகத்தில் செய்திருக்கிறார். அப்புறம் ஜென்டில்மேன் படத்தை எடுத்துக்கொண்டாக்க அந்த ஒட்டகத்து கட்டிக்கொன்ற பாட்டு அழகாக வந்து தர்மவதி ராகத்தில் செய்திருக்கிறார். அது ஒரு அழகான தர்மவதி ராகம், அந்த பாடல் செய்திருக்கிறார். பின்னாடி ஜீன்ஸ் படத்தில் கண்ணோடு காண்பதெல்லாம் என்ற ஒரு பாடல் ஆபேரி ராகத்தில் செய்திருக்கிறார். இப்படி அவரால் இயன்ற அளவு நிறைய படங்களில் ஓரளவு செய்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்கு பின்னாடி பார்த்தோம்னா தேவா எடுத்துட்டு கொண்டாக்க அவர் வந்து இந்த சிந்துபேரி ராகத்தில் அவர் எல்லா படத்துலையும் சிந்துபேரி ராகத்தில் ஒரு பாட்டு போடுவார். இந்த நான் ஆட்டோக்காரன் ஒரு பாட்டு சிந்துபேரி ராகத்தில் போட்டிருக்காரு. அப்புறம் ஒரு தாலிவரம் ஒரு தாலிவரம் கேட்டிருந்தேன் தாயம்மா கண் தீவிரந்து பாரம்மா வேறு கதியாரம்மா என்று சிந்துபேரி ராகம். இப்படி சிந்துபேரி ராகத்தில் ஒரு படத்துக்கு ஒரு பாடலாக எங்கேயாவது ஒரு 50 பாடல்கள் சொல்லலாம் தேவா அவர்கள் இசையமைப்பில். இப்போ புதுசா இசைத்துறையில் அடியெடுத்து வைக்கணும்னு வர இசையமைப்பாளர்களுக்கு உங்களோட ஆலோசனைகள் என்ன சார்? என்னுடைய ஆலோசனை என்னவென்று சொல்வதென்றால் சங்கீதத்தை நன்றாக கற்றுக்கொண்டு அவர்கள் வந்தால் நன்றாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பல வித இந்த ஃபியூஷன் என்று சொல்லக்கூடிய அதில் ஈடுபடலாம். அவர்கள் ஒரு நல்ல ராகத்தை எடுத்துக்கொண்டு மேற்கத்திய இசையும் கலந்து அதனை சிறப்பாக செய்யலாம். கூடியவரை எந்த பாடலாக இருந்தாலும் கொஞ்சம் ஒரு ராகத்தின் சாயல் அந்த பாடலில் அவர்கள் கொடுத்தால் போரும், அந்த பாடல் நிலைத்து நிற்கும். அதனை அவர்கள் செய்தால் போரும். நமக்கெல்லாம் பாடல்கள் புதிய பாடல்களும் பிடிக்க ஆரம்பித்துவிடும். ஒரு திரைப்பட இசை ஆய்வாளர் அப்படிங்கிற முறையில் திரை இசையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பார்வையில் நீங்கள் எந்த அளவுக்கு இதை ரசித்து பார்த்துருக்கீங்க? ஒவ்வொரு காலகட்டத்திலையும் திரை இசை எப்படி மாறி வந்திருக்கு, ஒவ்வொரு இசையமைப்பாளர்களும் அவங்களுக்கான தனித்துவத்தோடு எப்படி கையாண்டிருக்காங்க, ராகம் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு ஜீவனாக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இருந்திருக்கு. அதை பற்றின உங்களோட அனுபவங்கள்னு நம்ம பேசும்போது நீங்கள் எந்த அளவுக்கு அதை ரசிச்சிருக்கீங்கன்னு நீங்கள் பாடி காமிச்சதுலேயே எங்களுக்கு தெரிஞ்சது. உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பார்த்துறதுக்கு நன்றி. நன்றி மேடம். இந்த கலைஞர் தொலைக்காட்சிக்கு இந்த நல்ல வாய்ப்பினை எனக்கு கொடுத்ததுக்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் நமக்காக பலனுள்ள பல செய்திகளை கொண்டு வந்திருக்கிறார். அவற்றை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றை சொல் நன்றி சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இன்றைக்கு உலகத்தில் குணமாக்க முடியாத வியாதி என்று கருதப்படுகிற ஒரு நோய்க்கு கூட மருந்துகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஒரு காலத்தில் காசநோய் வந்தாலே மனிதனை காப்பாற்ற முடியாது என்கிற நிலைமை 50 ஆண்டுகளுக்கு முன்னால் கூட இருந்தது.
இன்றைக்கு காசநோய் போன்றவைகளை மிக எளிதில் மருத்துவ அறிவியல் சரி செய்து விடுகிறது. ஆனால் இன்றைக்கும் மருத்துவ உலகத்திற்கு பெரிய அறைகூவலாக இருக்கிற நோய்களிலே ஒன்று புற்றுநோய் என்று சொல்ல வேண்டும். அந்த புற்றுநோய்க்கு ரேடியம் என்கிற கதிர்வீச்சு சிகிச்சையை கண்டுபிடித்தவர் மேரி கியூரி அம்மையாரும் அவருடைய கணவரும் என்பதை, மேரி கியூரி அம்மையார் ஒரு விஞ்ஞானி, நோபல் பரிசு பெற்றவர் போன்ற செய்திகளெல்லாம் உலகறிந்தவை. ஆனால் மேரி கியூரி அம்மையாரினுடைய வாழ்வில் இன்னும் பல செய்திகள் நாம் அறிந்து கொள்ளத்தக்கவையாக இருக்கின்றன என்பதை பார்க்க வேண்டும். அவர் 1867 பிறந்தார். 1934 வரைக்கும் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். அவர் பிறந்ததும் ஜூலை மாதம், இறந்ததும் ஜூலை மாதம். இந்த இடைப்பட்ட காலத்திலே அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்ததென்றால், அவருடைய முன்பகுதி, வாழ்வின் முன்பகுதி மிகப்பெரிய துயரங்களால் சூடப்பட்டிருந்தது. பின்பகுதி புகழாலும் பெருமையாலும் நிரப்பப்பட்டிருந்தது. இறுதியாக அவருடைய மரணம் என்பதும் ஒரு வருத்தத்திற்கு உரியதாக, எதிர்பாராத ஒன்றாகத்தான் இருந்தது. எனவே மேரி கியூரி அம்மையாரினுடைய தொடக்க வாழ்வை நாம் அறிந்து கொள்ளுகிற போது அதில் இந்த அறிவியலை தாண்டி இன்னொரு பெரிய செய்தி இருக்கிறது. பெரும்பாலும் அறிவியல் அறிஞர்கள் என்று சொன்னால் அவர்கள் அறிவுக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களே தவிர உணர்வுகளுக்கு, உணர்ச்சிகளுக்கு முதலிடம் கொடுக்கிறவர்கள் இல்லை. ஆனால் மேரி கியூரி அம்மையாரினுடைய வாழ்க்கையிலே அறிவியலுக்கு எவ்வளவு முதன்மை இருந்ததோ அதே அளவுக்கு உணர்ச்சிகளுக்கும், நாட்டுப்பற்று, மொழிப்பற்று போன்றவைகளுக்கும் ஒரு பெரிய இடம் இருந்தது என்பதை அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கிற போது நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. மேரி அவர்கள் பிறந்தது போலந்து நாட்டினுடைய தலைநகரான வார்சா என்கிற நகரத்திலே தான். அவர் பிறக்கிற போது, அதாவது 19ஆம் நூற்றாண்டின் மத்தியிலிருந்தே போலந்து நாடு மற்ற நாடுகளுக்கு அடிமைப்பட்டு காலனி நாடாக இருந்தது. அடிமைப்பட்டு என்றால் ஒரு நாட்டுக்கல்ல. இந்தியா அடிமைப்பட்டு இருந்தது என்றால் அது பிரிட்டிஷ் என்கிற ஒரு நாட்டுக்கு. ஆனால் சில பகுதிகள், புதுவை போன்ற பகுதிகள் பிரான்ஸ் தேசத்தின் காலனியாக, கோவா போன்ற பகுதி போர்ச்சுக்கலுக்கு காலனியாக இருந்தது போல அங்கே போலந்து 3ஆக பகுக்கப்பட்டு ஒரு பகுதியை ஆஸ்திரியாவையும், ஒரு பகுதியை பிரஷ்யாவும், இன்னொரு பகுதியை ரஷ்யாவும் தங்களினுடைய ஆதிக்கத்திலே வைத்திருந்தன. மேரி கியூரி அவர்கள் பிறந்த வார்சா ரஷ்ய நாட்டினுடைய காலனி நாடாக, ரஷ்ய நாட்டினுடைய ஆதிக்கத்தில் இருந்தது. அன்றைக்கு ரஷ்ய நாட்டை ஆண்டு கொண்டிருந்தவன் யார் என்றால், மிகப்பெரிய கொடுங்கோலன் என்று வரலாற்றிலே எழுதப்பட்டிருக்கிற ஜார் மன்னன் ஆண்டு கொண்டிருந்தான். அந்த ஜார் பீரியட் என்பார்கள். அந்த ஜார் மன்னன் காலத்திலே தான் மிக கடுமையாக போலந்து தேசம் தங்களுக்கான முகத்தையே இழந்துவிட வேண்டும் என்பது போன்ற நடவடிக்கைகள் அங்கே இருந்தன. அது போலந்து நாடுதான். ஆனால் அந்த நாட்டில் யாரும் தங்கள் மொழியில் பேசுவதற்கு கூட அனுமதிக்கப்படவில்லை. பள்ளிக்கூடத்திலே கூட எல்லா பாடங்களும் ரஷ்ய மொழியிலே தான் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும் என்கிற கட்டாயம் இருந்தது. மேரி கியூரி அம்மையாரினுடைய வாழ்விலே நடந்த ஒரு நிகழ்ச்சி என்ன என்றால், அவருடைய தந்தையார் ஒரு பள்ளி ஆசிரியராக இருந்தார். சரியாக சொன்னால் அந்த குடும்பமே ஒரு ஆசிரியர் குடும்பம்தான். அவருடைய தாத்தா ஆசிரியர், அப்பா ஆசிரியர், அம்மா ஆசிரியர். எனவே ஒரு ஆசிரியர்களினுடைய குடும்பத்தில் அவர் பிறந்தார். எல்லா ஆசிரியர்களுமே கணிதமும் இயற்பியலும் கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள். அதனாலே தான் ஒரு வேளை பிற்காலத்தில் மேரி கியூரிக்கும் அவருடைய பிள்ளைக்கும் கூட அந்த இயற்பியல் துறையிலே அத்தனை பெரிய அறிவும் ஆற்றலும் வந்திருக்கக்கூடுமோ என்று எண்ண தோன்றுகிறது. எனவே அப்படி பள்ளி ஆசிரியரின் பிள்ளையாக மேரி கியூரி இருந்தார். பள்ளியிலே ஆசிரியராக இருந்த மேரி கியூரியினுடைய தந்தையார், ஒரு நாளும் நான் ரஷ்ய மொழியிலே கற்பிக்க மாட்டேன், அறிவியலை தாய்மொழியிலே கற்பித்தால்தான் பிள்ளைகளுக்கு புரியும் என்று சொல்லி போலந்து மொழியிலே தான் அந்த பாடங்களை கற்பித்தார். அதனை ரஷ்ய அரசு ஏற்கவில்லை. அவருக்கு எச்சரிக்கை விடுத்தது, நீ ரஷ்ய நாட்டினுடைய காலனி நாட்டிலே தான் இருக்கிறாய், உனக்கு உன் தாய்மொழியிலே பாடத்தை கற்பிப்பதற்கு எந்த அனுமதியும் வழங்கப்படவில்லை, ரஷ்ய மொழியை கற்றுக்கொண்டு ரஷ்ய மொழியிலே பாடம் சொல்லிக் கொடு என்ற போது மேரி கியூரியினுடைய அப்பா சொன்னார், எனக்கு ரஷ்ய மொழி தெரியும், ஆனால் என் பிள்ளைகளுக்கு நான் தாய்மொழியிலே தான் பாடம் கற்பிப்பேன் என்று சொன்னதனாலே பள்ளிக்கூடத்தை விட்டு விலக்கப்பட்டார். அதன் விளைவாக அந்த குடும்பம் ஒரு கடுமையான வறுமைக்குள் தள்ளப்பட்டது. மேரி கியூரியினுடைய அக்கா வறுமையிலேயே இறந்து போனவர் என்பதும் ஒரு வேதனைக்குரிய இன்னொரு செய்தி. ஆகையினாலே மொழிக்காக, எங்கள் தாய்மொழி தான்
அடுத்தவன் மொழியிலே நாங்கள் பாடம் படிக்க மாட்டோம், கற்பிக்க மாட்டோம் என்று சொன்னதற்காக மேரி கியூரியினுடைய குடும்பமே பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாயிற்று. இத்தனை துயரங்களுக்கு இடையிலே தான் மேரி கியூரி படித்தார். இந்த மொழி பற்று என்பது அவருடைய தந்தையாருக்கு மட்டும்தான் இருந்தது என்று சொல்ல முடியாது. இவருடைய இரத்தத்திலேயும் அது ஊறி கிடந்தது. அதனாலே தான் அவரும் அவருடைய கணவருமாக சேர்ந்து ஆராய்ச்சியில் ஈடுபட்டு புற்றுநோய்க்கான கதிரியக்க சிகிச்சையை கண்டுபிடித்த போது அவர்கள் கண்டுபிடித்த சில உலோகங்களுக்கு அவர்கள் பெயரை எப்படி சூட்டினார்கள் என்று பார்க்க வேண்டும். அவர்களுடைய கண்டுபிடிப்பை கண்டு உலகமே வியந்தது. 1903 ஆண்டு அவர்கள் 2 பேரும் தம்பதியர்களாக நோபல் பரிசை பெற்றார்கள். ஆனால் அதற்கு முன்னால் பல இடங்களை அவர்கள் கடக்க வேண்டியிருந்தது. புதிதாக ஒரு பொருளை கண்டுபிடித்த போது அது யுரேனியத்தை விட 300 மடங்கு செயலாற்றல் உடையதாக இருந்தது. அதற்கு அவர்கள் பெயர் சூட்டினார்கள். என்ன பெயர் சூட்டினார்கள் என்றால், தங்களின் தாய்நாட்டை நினைவு கூறுகிற வகையில் அது யுரேனியம் என்றால் இது பொலேனியம் என்று பெயர் சூட்டினார்கள். அது போலந்த் என்கிற அவர்கள் நாட்டின் பெயரோடு இணைந்தது. அதற்கு பிறகுதான் அவர்கள் ரேடியத்தையும் கண்டுபிடித்தார்கள். எனவே பொலேனியம், ரேடியம் என்கிற ஒரு மிகப்பெரிய கதிர்வீச்சுகளால் பல நோய்களை குணமாக்கக்கூடியவைகளை கண்டுபிடித்தவர்களாக அவர்கள் ஆனார்கள். வரலாற்றிலேயே இன்னொரு மிகப்பெரிய செய்தி என்றால், ஒரே குடும்பத்தில் 3 பேர், கணவன் மனைவி என இவர்கள் 2 பேர் மட்டுமில்லை, இவர்களினுடைய மகளும் பிற்காலத்தில் நோபல் பரிசு பெற்றார். ஒரே குடும்பத்தில் 3 பேர் நோபல் பரிசு பெற்றார்கள். அப்படி 3 பேர் ஒரு குடும்பத்தில் நோபல் பரிசு பெற்ற போதும் கூட ஒன்றை நாம் அழுத்தமாக குறித்து கொள்ள வேண்டும். அவர்கள் ஆங்கிலத்தில் பேசவில்லை. அவர்களுக்கு அவர்களினுடைய அந்த போலிஷ் மொழி மட்டும்தான் தெரியும் என்பதும் ஒரு பெரிய செய்தி. அதற்கு பின்னால் அவர் தன்னுடைய தாய்மொழி பற்றோடும் தாய்நாட்டு பற்றோடும் அறிவியல் மீது அளவு கடந்த ஆர்வத்தோடும் இருந்த மேரி கியூரி அம்மையார் கடைசியாக 1934 ஆண்டு இறந்து போன போது அதற்கான காரணம் கண்டுபிடிக்கப்பட்டது. எதனை அவர் கண்டுபிடித்து உலகத்துக்கு தந்து உலகத்தினுடைய நோயாளிகளையெல்லாம் காப்பாற்றினாரோ அதே ரேடியத்தினுடைய கதிர் வீச்சு அவருடைய ஆடைகளிலெல்லாம் இருந்த காரணத்தால் தான் அவரை மரணம் சட்டென்று நெருங்கிவிட்டது என்பதையும் நாம் படிக்கிறோம். எனவே அவர் வெறும் அறிவியல் அறிஞர் மட்டுமில்லை, அவர் ஒரு பெரிய அறிவியல் மேதை, நாட்டுப்பற்றும் மொழி பற்றும் மிக்கவர். இந்த உலகத்திற்கு ஒன்றை கண்டுபிடித்து கொடுத்து அதனாலேயே தன் உயிரையும் இழந்த ஒரு தியாகியாகவும் மேரி கியூரி இருக்கிறார். அவர் பிறந்த மாதமும் ஜூலை, இறந்த மாதமும் ஜூலை. வணக்கம். இப்போ போன வாரம் வந்து ஸ்டார்ட் அப் ஃபண்ட்னா என்ன மாதிரி டைப் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்குது, எப்படி அதுக்கு நம்ம அப்ளை பண்ணலாங்கிறத பற்றி பேசினோம். ஸோ இப்போ இந்த வாரம் வந்து என்ன பண்ணுவோம், அதை தவிர ஒன்ஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் அப்பில் போய் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ஸ்டார்ட் பண்ணினதுக்கு அப்புறம் ஒரு பிஸ்னஸ் நல்லா நடந்துக்கிட்டு இருக்குது, அப்போ வந்து ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வந்து மீடியம் டு எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது இதுக்கு என்னென்ன மாதிரிலாம் கவர்மெண்ட்லேருந்து ஸ்கீம்ஸ் இருக்குது, என்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் லோன்லாம் வாங்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ பார்ப்போம். அதில் வந்து ஒன்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னிங்கன்னா ஓரளவு போயிட்டுருக்காங்கன்னா கவர்மெண்ட்டில் வந்து கிரெடிட் கேரண்டி ஸ்கீம்னு ஒன்று இருக்குது. நான் வெறும் இப்போ கவர்மெண்ட் மட்டும்தான் பேசிகிட்ருக்கேன். கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் இருக்குது. நபார்டுங்கிறதுல வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக இருந்ததுன்னா நபார்டில் வந்து ஃபண்டிங் கொடுப்பாங்க. இதை தவிர ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் சிட்பின்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்துலேருந்து ஃபண்டிங் வாங்கலாம். இதாக டிட்கோ இருக்குது, நம்ம தமிழ்நாடு சேர்ந்திங்கன்னா டிட்கோ இருக்குது, டிக்கு இருக்குது. இது மாதிரி வந்து நிறைய நிறுவனங்கள் கவர்மெண்ட்டோட அரசு சார்ந்த நிறுவனங்கள் வந்து ஒரு தொழிலுக்கும் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. நிறைய ஃபண்டிங் மெத்தட்ஸ் இருக்குது, சப்சிடி இருக்குது, கிராண்ட்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறோமோ அதை வச்சு தான் நமக்கு அந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஏன்னா அவங்களாம் தேடி வந்து நம்மள்ட்ட வந்து அந்த இதை கொடுக்கறதுக்கு வந்து வாய்ப்புகள் கிடையாது. நம்ம தான் வந்து ப்ராப்பராக ஒரு அப்ளிகேஷன் போட்டு யாரோ ஒரு கன்சல்டன்ட்டை வச்சு இதுக்குண்டான அப்ளிகேஷனை போட்டோன்னா அந்த 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 துறைக்குள்ளே இருக்கமான்னு தெரிஞ்சு அதுக்குண்டானது போட்டோன்னா அதுக்குண்டான பெனிஃபிட்ஸ் வாங்க முடியும். அது ஒரு கொஞ்சம் நாள் ஃபாலோ பண்ணணும், ப்ரொசீஜர்லாம் இருக்குது, அதை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு கம்பெனி ஆரம்பித்தாச்சுன்னா இந்த மாதிரி டைப் நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இப்போ நான் சொன்ன மாதிரி இருக்குது. இதை தவிர நீங்கள் வந்து கம்பல்சரியாக டெட் ஈக்விட்டி ரேஷியோன்னு ஒன்று சொல்லுவோம். ஒரு கம்பெனி வந்து ஒரு ஓனர் வந்து ஒரு 50 லட்சம் முதலீடு போடுறாரு அப்படின்னு அர்த்தம்னா கண்டிப்பாக வந்து 1 கோடி ரூபா வரைக்கும் கடனுக்கு அவர் போகிறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஸோ என்ன பண்ணுவாங்க, ஜென்ரலாக வந்து முதல்லையே வந்து
பிஸ்னஸ்க்கு உண்டான நிலத்தையோ மிஷினரியோ வாங்கிட்டு அதுக்கப்புறம் கம்பெனியை ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் லோன் அப்ளை பண்ணும்போது பேங்க்கில் லோன் கொடுக்க மாட்டாங்க. ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னா எதுவுமே அந்த கம்பெனியோட ட்ராக்கில் வந்திருக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், கம்பெனி யார் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் கம்பெனி ஆரம்பித்தோன்னா ஒன்ஸ் ஆரம்பித்ததுக்கப்புறம் அது வழியாக கேபிட்டலை போட்டு அந்த கேபிட்டல்லேருந்து ஒன்று இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தோம்னா அடுத்த பேங்க் லோன் எலிஜிபிலிட்டி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் ஒன்ஸ் இது ஆரம்பித்தாச்சு, இந்த எம்எஸ்எம்இ லோனில் நிறைய பேங்க்கில் டேர்ம் லோன் இருக்குது, இண்டஸ்ட்ரியல் லோன் இருக்குது, அதுக்கப்புறம் ப்ரைவேட் ஈக்விட்டி ஆப்ஷன், ஏற்கனவே ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ் எல்லாம் பற்றி பேசியிருந்தோம். இப்போ மேக்ஸிமம் டெட் ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்க முடியும். ஸோ அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று டிஸ்கவுண்டிங் இருக்குது. நீங்கள் ஒரு ஐட்டத்தை ஒருத்தருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, இல்லை லோக்கல்லேயே ஒரு பெரிய சப்ளையருக்கு நீங்கள் அனுப்புகிறீங்க அப்படின்னீங்கன்னா அதுக்கு பேர் ஃபேக்டரிங்னு சொல்லுவாங்க. ஃபேக்டரிங், ரிவர்ஸ் ஃபேக்டரிங், பில் டிஸ்கவுண்டிங், லைன் ஆஃப் கிரெடிட்டு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைப் ஒன்று தான். இதில் கொஞ்சம் ஸ்லைட் வேரியேஷன்ஸ் இருக்கும். இது எப்படி ஒர்க் ஆகும்னா, நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு ப்ராடக்டை ஒருத்தர்கிட்டேருந்து ஆர்டர் எடுக்கிறீங்க, அதுக்கு அவர் பணம் கேட்குறாரு அட்வான்ஸில். இது ப்ரீ ஷிப்மெண்ட் ஐட்டமாக போகும். ப்ரீ ஷிப்மெண்ட் ஃபைனான்ஸுங்கிறது ஒரு சில டைம் வாங்குறதுக்கு சில இடத்துல அதுக்கு அனுமதி இருக்குது, அதுலேருந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாதிரி நீங்கள் உங்களுக்கு ஒரு இடத்துல ரா மெட்டீரியல் வாங்குகிற ரா மெட்டீரியலுக்கு நீங்கள் உடனே பணம் கொடுக்கணும். ஆனால் நீங்கள் அதேமாதிரி ப்ராடக்ட்டை சப்ளை ஒருத்தருக்கு பண்ணுறீங்க, அவர் 3 மாதம் கழிச்சு தான் உங்களுக்கு பணம் கொடுக்குறாரு. ஸோ அப்போ உங்களுக்கு 3 மாதம் கேப்புக்கு பணம் வேண்டியிருக்கு. ஸோ இதில் நீங்கள் நிறைய ஃபேக்டரிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேக்டரிங் எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படின்னிங்கன்னா, வாங்குகிற ரா மெட்டீரியலுக்கு உடனடியாக அவங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டியை நம்ம பேங்க்லேயோ இல்லை நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனின்னு சொல்லக்கூடிய நிறுவனத்துலேயோ நம்ம ஒரு டைப் பண்ணி ப்ரொப்போசலை போட்டு நாங்கள் இந்த மாதிரிலாம் பிஸ்னஸ் பண்ணுறோங்கிறத சொன்னாங்கன்னா அவங்க அதுக்கு உண்டான ஃபெசிலிட்டி பண்ணி அவங்க டைரெக்டாக ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. அதேமாதிரி ப்ராடக்ட் ஒருத்தருக்கு சப்ளை பண்ணுறீங்க, அவர் 3 மாதம் கழிச்சு தான் கொடுக்குறாரு. அதுக்கு பதிலாக நீங்கள் ப்ராடக்ட்டை சப்ளை பண்ணி முடித்தோடனே உங்களுக்கு பேமெண்ட்டை என்பிஎஃப்சியோ இந்த பேங்க்ஸோ கொடுத்துருவாங்க. அவங்கள்ட்டேருந்து வர 3 மாதம் கழிச்சு 4 மாதம் கழிச்சு வரும்போது அவங்க வாங்கிப்பாங்க. அதுக்கு ஒரு வட்டி சார்ஜ் பண்ணிப்பாங்க. இதுக்கு பேர் ஃபேக்டரிங்னு பேர். அதேமாதிரி எல்சின்னு சொல்லுவாங்க. எல்சி எப்படின்னா லைன் ஆஃப் கிரெடிட் அப்படின்னிங்கன்னா, இவங்க ஒன்ஸ் ஒரு ஆர்டர் கொடுக்க போகிறாங்க, அந்த ஆர்டருக்கு முன்னாடியே லைன் ஆஃப் கிரெடிட் இஷ்யூ பண்ணிவிடுவாங்க. அந்த இஷ்யூ பண்ண எல்சியை நம்ம இங்கே லோக்கலில் இருக்கிற பேங்க்கை வச்சு அதை டிஸ்கவுண்ட் பண்ணலாம். அந்த டிஸ்கவுண்ட் பண்ணினோன்னா, ஏன் டிஸ்கவுண்ட் பண்ணணும் அப்படின்னிங்கன்னா, ஒருத்தர் 1 கோடி ரூபாய்க்கு உங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ உங்கள்கிட்ட அந்த 1 கோடி ரூபாய்க்கு சப்ளை பண்ணக்கூடியதுக்கு உண்டான ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்கு பணம் உங்கள்கிட்ட இல்லை. அந்த டைமில் நீங்கள் வந்திருக்கிற எல்சி பேங்கர் அந்த வந்திருக்கிற எல்சியோட பேங்கர் ஸ்ட்ராங்காக இருந்து கொடுத்துருக்கிற பையர் சப்ளை பண்ணியிருக்கிற பையர் யார் இஷ்யூ பண்ணுறாங்களோ அவங்களும் ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா இங்கே லோக்கல் பேங்க்கில் பேசி நம்ம அதுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் வாங்கிக்கலாம். ஸோ எல்சி ஒரு ரூபாய்க்கு இருக்குன்னா 50 lakhs அது மாதிரி டிஸ்கவுண்ட் வாங்கி அந்த பணத்தை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு அது பணம் அங்கேருந்து நம்ம ஷிப்மெண்ட் அனுப்பும்போது வர்ற பணத்தில் இவங்களுக்கு அந்த பணத்தை செட்டில் பண்ண முடியும். இது எல்சி. அதே மாதிரி பேங்க் கேரண்டி அப்படின்னா என்னென்னா, ஒரு பெரிய நிறுவனத்தில் நீங்கள் ஆர்டர் எடுக்க போகிறீங்க. அந்த ஆர்டர் எடுக்கும்போது அவங்க கண்டிப்பாக ஆர்டர் வேல்யூவில் ஒரு 20% கேரண்டியாக கொடுங்க, அப்போ தான் உங்களுக்கு மார்ஜின் பணத்தை நம்ம ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. பேங்க் கேரண்டி அப்படின்னீங்கன்னா, நீங்கள் டைரெக்டாக உங்கள் கேஷை கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த பணத்தை பேங்க்கில் கொடுத்து, இப்போ பேங்க்கை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் 100% நீங்கள் கேஷ் கட்டி தான் பேங்க் கேரண்டி எடுக்க முடியும், இல்லைன்னா அசட்டை கொடுத்து பேங்க் கேரண்டி எடுக்கணும். இது அடிஷ்னலாக உங்கள் கேஷ் வெளியில் போகிறதுக்கு ஈக்குவல் தான். ஸோ இதுக்கு ஃபெசிலிட்டியை நம்ம முன்னாடியே பேங்க்கில் ஒரு அசட்டை கொடுத்து, எனக்கு இவ்வளோ ரூபா டேர்ம் லோன் வேணும், இவ்வளோ ரூபா ஒர்க்கிங் கேபிட்டல் வேணும், இவ்வளோ ரூபா பேக்கிங் கிரெடிட்ஸ் வேணும், இவ்வளோ ரூபா கேரண்டி வேணும், இவ்வளோ ரூபா எனக்கு கிரெடிட் லிமிட்ஸ் வேணும் அப்படிங்கிறத நம்ம கேட்டு வச்சுருந்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேங்க்லேருந்து லோனோ அந்த டைப் ஆஃப் ஃபண்டிங்கை வாங்கி அந்த ஃபண்டிங்கில் நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இந்த பிஸ்னஸில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் பணம் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது என்னென்ன எனக்கு என்னென்ன மாதிரியான பணம் வேணும் அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணிக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, முதல்ல ஒரு 3 மாதத்துக்கு பிளான் பண்ணிவிட்டு 3ஆவது மாதத்துலேருந்து ஒரு டேர்ம் லோன் வாங்கி அதை ஒர்க்கிங் கேபிட்டலில் யூஸ் பண்ணுவாங்க. இல்லைனா ஒரு ஓடி ஒன்று வாங்கிட்டு அதை வாங்கி ஒரு மிஷினரியை வாங்கிடுவாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஒர்க்கிங் கேபிட்டலுங்கிறது ஒன்லி 3லேருந்து 6 மாதத்துக்குள்ளே ரொட்டேட் பண்ணி எடுக்கிற பணத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இப்போ ஒரு ப்ராடக்ட்ஸை வாங்குறீங்க, சப்ளை பண்ணுறீங்க, சேலரி கொடுக்குறீங்க, பில்லிங் வரப்போகுது, அதுக்குன்னா ஒர்க்கிங் கேபிட்டல். டேர்ம் லோன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணுறது, ஒரு மிஷினரி வாங்குறது, ஒரு ஃபேக்ட்ரி ஷெட்டு போடுறது, அதுக்கு சம்மந்தப்பட்டது பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கட்டுறது டேர்ம் லோன். பேக்கிங் கிரெடிட்ஸ்னால் எகைன் உங்களுக்கு யாருக்கோ சப்ளை பண்ண போகிறீங்க, அந்த சப்ளை பண்ணக்கூடியதுக்கு உண்டான அந்த டைமுக்கு அவங்களுக்கு கேரண்டி இஷ்யூ பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு டிஸ்கவுண்ட் பண்ணுறதுக்கோ உண்டான லிமிட்டுக்கு பேர் பேக்கிங் கிரெடிட்ஸு. இது மாதிரி 3ஆக பிரிச்சுட்டிங்கன்னா அந்தந்த பணத்தை அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணினீங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் பிரச்சனை வராது. ஸோ இது டைப்ஸ் ஆஃப் பேங்க் ஃபண்டிங்கில் நம்ம இப்போ பார்த்தோம்.
இதே மாதிரி இதுக்கு அடுத்த டைப் பார்த்திங்கன்னா எகெயின் கொஞ்சம் நாள் கழிச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா போகுதுன்னா மார்ட்கேஜ் பிஸ்னஸில் வந்து மார்ட்கேஜ் லோன் வாங்கலாம். திரும்ப பிஸ்னஸ் லோனுங்கிறது இப்போ பேங்க்லலாம் வந்து ஒரு 3 வருஷம் நல்ல ட்ராக் ரெக்கார்டு ஓரளவு ரெகுலர் ஐடி கட்டிக்கிட்டு இருக்காங்க, 3 வருஷமாக வந்து எந்த விதமான சிபில் பிரச்சனையும் இல்லை அப்படின்னிங்கன்னா 25 lakhs வந்து அன்செக்யூர்டு லோன் கூட கொடுக்குறாங்க நிறைய பேங்க்ஸு. ஸோ அன்செக்யூர்ட் லோன்லாம் கொடுக்கறதுனால அந்த ஃபண்ட்ஸை வாங்கி ப்ராப்பராக அதில் பிஸ்னஸில் யூஸ் பண்ணிக்கணும். அதேமாதிரி பர்சனல் லோன் அதிகமாக வாங்கி பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து அட்வைசபிளாக இருக்காது. ஏன்னா அதோட நேச்சர் வந்து 3 வருஷத்துக்குள்ளே ரீபே பண்ணணும். ஏன்னா அந்த மாதம் இஎம்ஐ வர ஆரம்பிச்சிடும். அந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது கேபிட்டல் ரிலேட்டட், அதாவது ஒரு ஃபேக்ட்ரியோ இல்லை ஒரு மிஷினரியோ வாங்கக்கூடிய பணத்தை வந்து ரீபே பண்ணக்கூடிய டைம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்ததுன்னா தான் நல்லா நம்மளால் வந்து நிதானமாக பண்ண முடியும். இல்லைனா அடுத்த மாதம் இதை எப்படி கட்டுறது, அதுக்கு அடுத்த மாதம் எப்படி கட்டுறதுங்கிற சுச்சுவேஷன் வந்து இந்த ப்ரெஷர்லேயே ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா இப்போ ஏற்கனவே சொன்னது ஈக்விட்டி, அடுத்தது வந்து டெட்டை பற்றி பேசினோம். டெட்டுங்கிறது ஈக்விட்டிங்கிறது ரெண்டுத்தையும் ஈக்குவலாக கொண்டு போனால் தான் நம்ம கம்பெனியோட நிர்வாகம் நல்லபடியாக நடக்கும். இது ரெண்டையும் வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணி வச்சுக்கணும். இதில் வந்து இன்ஸ்டிடியூஷனல் ஃபண்டிங்ஸ் இருக்குது. அதே மாதிரி எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்னு ஒன்று இருக்குது, இசிபின்னு சொல்லக்கூடியது. இசிபிலாம் என்னென்னா இதை இங்கேயே வாங்கக்கூடிய அதே மாதிரி லோனை ஒரு இன்டர்நேஷ்னல்லேருந்து வாங்கக்கூடிய பணத்துக்கு பேர் தான் இசிபின்னு பேர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபேக்ட்ரி பெருசாக நடக்கிறீங்க, அதுக்கு வந்து உங்களுக்கு பேங்க்கில் எங்கேயும் லிமிட் நல்லா இருக்குது, அசட்ஸ் நல்லா இருக்குன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபண்டிங்லேருந்து ஆர்கனைஸ் பண்ணி நம்ம இங்கே லோக்கல் பேங்கர் வழியாக நம்ம எடுத்துக்கலாம். அது ரேட் கொஞ்சம் சீப்பராக இருக்கும். இது மேக்ஸிமம் யார் யூஸ் பண்ண முடியும்னா ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய பீப்புளாக இருந்தால் தான் இசிபி யூஸ் பண்ண முடியும். அப்போ வந்து அவங்களோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியாகும். இதில் என்ன ரிஸ்க்குன்னா, நீங்கள் வாங்கும்போது என்ன கரன்சி விலை இருக்கோ, நீங்கள் கொடுக்கும்போது இருக்கிற கரன்சி விலை வந்து மாறும்போது அதுக்கு உண்டான ஏற்ற இறக்கத்துக்கு உண்டான லாப நஷ்டத்தை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக என்ன பண்ணணும்னா, கண்டிப்பாக ஹெட்ஜிங்னு சொல்லக்கூடியது. நீங்கள் வந்து ஒரு 40 ரூபாய்க்கு இப்போ $65 US டாலர் ஒன்று வாங்கியிருக்கீங்க, ஒரு $1000 கடன் வாங்கியிருக்கீங்கன்னா அதே $1000 65 ரூபாய்க்கு ஹெட்ஜிங் பண்ணி விற்று வச்சுருக்கணும். ஸோ நீங்கள் என்றைக்கு ரீபே பண்ண போகிறீங்களோ அந்த டயத்தில் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் இசிபியில் உள்ளது. அடுத்தது மசாலா பாண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. மசாலா பாண்ட்ஸுங்கிறது இப்போ லேட்டஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, எகெயின் வந்து இன்டர்நேஷ்னல்லாம் பாப்புலர், இந்தியன் கவர்மெண்ட்டில் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட நேச்சர் என்னென்னா, இதே இசிபிக்கும் மசாலா பாண்ட்ஸுக்கும் சிமிலர் நேச்சர் தான். மசாலா பாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கரன்சி ரீபேபிள் இன் இந்தியன் கரன்சி தான். ஸோ இன்டர்நேஷ்னல் கரன்சியில் வராது. ஸோ அதனால் கரன்சி ஹெட்ஜிங் வராது. இந்த பாண்ட்ஸ் இன்னும் பாப்புலர் ஆகலை. இது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் வந்து மார்க்கெட்டில் தெரிய ஆரம்பிச்சிருக்கு, கொஞ்சம் நாள் ஆகும். ஸோ இது மாதிரி 2 விஷயங்கள் இந்த வாரம் பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் மேலும் சில ஃபினான்ஷியல் ரிலேட்டட் இண்டிவிஜுவலுக்கோ இல்லை கம்பெனிகளுக்கோ என்ன வருங்கிறத மேலே அடுத்த வாரங்களில் பார்க்கலாம். வணக்கம். நாம் கற்றுக்கொண்ட பல விஷயங்களை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுதுதான் அவர்களுக்கு பயனுள்ளதாக இருப்பதோடு நம்முடைய வாழ்க்கைக்கும் அது பயனுள்ளதாக அமைகிறது. அந்த வகையில் இன்றைக்கு டாக்டர் கார்த்திகேயன் என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும். வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து அதாவது மனித வளம், வேலைவாய்ப்பு, உளவியல், அதேமாதிரி பணியிடம் சார்ந்த உளவியல், இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். வேலைவாய்ப்பை பற்றி தொடர்ந்து பேசினாலும் அதை பற்றிய கேள்விகள் முடிகிறதே கிடையாது. பல சமயங்களில் வந்து எல்லாரும் சொல்கிற விஷயம், ஒரு பக்கம் ஆளுக்கு வேலை இல்லை, இன்னொரு பக்கம் வேலைக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறது. இது அதிகமாக உணரக்கூடிய இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா, ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க பாட்டம் ஆஃப் த பிரமிட் அப்படிங்கிறாங்க. அடிமட்ட தொழில் எல்லாத்துலேயுமே ஆட்கள் இல்லை அப்படிங்கிறத நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டும் கேட்டுக்கிட்டும் இருக்கிற ஒரு விஷயம். இந்தியா மாதிரி ஒரு நாட்டில் இந்த அளவுக்கு ஜனத்தொகை இருந்தும் ஆள் இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எனது குரூரமான ஒரு நகைச்சுவை தான் அது. இத்தனை வருடங்கள் ஆண்டும் இன்றைக்கும் வந்து ஆள் இல்லை அப்படின்னு இந்தியாவில் சொல்கிறாங்க. அப்படின்னு இந்தியாவிலையும் சைனாலையும் ஆள் இல்லைங்கிற வார்த்தை சொல்லவே கூடாது. அப்போது நாம் எதிர்பார்க்குற மாதிரி ஆட்கள் இல்லை அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஆள் இல்லைன்னு சொல்லவே முடியாது. வேலைக்கு ஆள் இல்லை, இன்றைக்கி எந்த தொழில் கேட்டாலும் சொல்லுவாங்க வேலைக்கு ஆள் இல்லை, ஆள் கிடைக்கிறது இல்லை. எங்கே வேணால் விவசாயத்துலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா எல்லா தொழிலகத்துலேயும் சொல்லக்கூடிய விஷயங்கள் நீ ஆட்கள் கிடைக்கிறது தான் ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஒரு வேலைக்கு ஆள் அப்படின்னு தேர்ந்தெடுக்கும் பொழுது அவர்கள் என்னென்னலாம் பார்க்குறாங்கன்னா, அதாவது நாலேஜ்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவு, ஸ்கில்னு சொல்லக்கூடிய திறன், ஆட்டிடியூட்னு சொல்லக்கூடிய மனோபாவம், இதுதான் வந்து 3 பார்க்குறாங்க. இதில் உங்களுடைய அதாவது கல்வி, அந்த கல்வி தான் வந்து அறிவை கொடுக்குதுங்கிற நம்பிக்கையில்
சான்றிதழ்கள், அடிப்படையான மதிப்பெண்கள் இதையெல்லாம் வச்சு கட் ஆஃப் வைக்கிறது காரணம் அதுதான். இந்த கோர்ஸ் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்கு. அடுத்த 2 விஷயங்கள் முக்கியமானது. அதாவது திறன்கிறது செய்து காட்டக்கூடிய விஷயங்கள், டெமான்ஸ்ட்ரேட்டபிள் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறோம். ஆட்டிடியூடுங்கிறது மனோபாவம் சார்ந்த விஷயங்கள். இப்போது எங்கே வேலை அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்கில்லுங்கிற இடத்துல தான் வந்து நம்ம தேங்கி போகிறதுக்கான காரணம். அதாவது அறிவு என்று சொல்லக்கூடிய நாலேஜ் இருக்குதா இல்லையான்னு தெரியல, ஆனால் நிறைய பட்டப்படிப்பு வந்துடுச்சு. அது நேரடியாக நாம் செய்கிற வேலைக்கு தொடர்பு இருக்கான்னு பார்த்தா தொடர்பு இல்லை. அதுதான் உண்மை. அப்போது வேலைக்கு ஏற்றபடியான ஒரு இது பட்டம் இல்லை, அது பட்டயமோ இல்லை ஏதாவது ஒன்று சான்றிதழோ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இல்லை. படிச்சுட்டு இவங்க வர்றாங்க, அவங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ற வேலைகள் இல்லை இல்லையா? அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கோணத்தை பார்த்திங்கன்னா மேலே வந்து இதுவாக கூர்மையாக இருக்கும், கீழே வந்து இதுவாக அகலமாக இருக்கும். என்ன அர்த்தம் அப்படின்னா, அடிமட்டத்திற்கு ஆட்கள் அதிகமாகவும் மேலே செல்ல செல்ல ஆட்கள் குறைவாகவும் இருக்கணும். அப்போது இதனுடைய அடிப்படையில் தான் கல்வி திட்டமாக அமைஞ்சிருக்கணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அடிமட்ட தொழில்கள் செய்வதற்கான ஒரு கல்வியை, தொழில் கல்வியை ரொம்ப அதிக அளவிலும் அப்படியே படிப்படியாக குறைத்து அந்த மேலே இருக்கக்கூடிய உயர்கல்விக்கு குறைந்த ஆட்களும் வரணும். ஆனால் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே வந்து மேலே நிறையா தயார் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம இதை பற்றி நிறையா பேசியிருக்கோம், ஏற்கனவே பேசியிருக்கோம். ஒரு 500க்கும் அதிகமான இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. அதேமாதிரி மேல் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதற்கு நிறைய செலவு பண்ணியிருக்கோம். ஐஐடியிலேருந்து பெரிய பெரிய இதெல்லாம் நிறுவனங்கள் வச்சுருக்கோம். அவங்க யாருக்கு கடைசியில் போகிறாங்கன்னா, வெளிநாடுகளுக்கு போகிறாங்க, பெரிய நிறுவனங்களுக்கு போகிறாங்க, நகரங்களுக்கு போகிறாங்க. ஆனால் அதிகமாக எங்கே தேவைப்படுறோம் அப்படின்னா, இன்றைக்கு நமக்கு ஆட்கள் அதிகமாக தேவைப்படுற இடங்கள் வந்து இது கட்டுமான பணிகளுக்கு தேவைப்படுது, வீட்டில் செய்யக்கூடிய வேலைகளுக்கு நிறையா தேவைப்படுது, கைகளால் செய்யக்கூடிய வேலைகள் அதுக்கு நிறையா தேவைப்படுது. இப்போ நம்ம வந்து ஒரு வளர்ந்த நாடும் கிடையாது. அதாவது இப்போ வளர்ந்த நாடுகளில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேலைகளுக்கு நிறைய பணம் கொடுத்து ஆட்களை கூட்டிகிட்டு வருவாங்க. இப்போ வந்து அதாவது உதாரணத்துக்கு ஒரு கார் ஓட்டணும் அப்படின்னா அங்கே கொடுக்கக்கூடிய சம்பளம் வந்து ஒரு இன்ஜினியர் சம்பளத்தை விட அதிகமாக இருக்கும். இங்கேயும் அந்த நிலைமை வந்துடுச்சு, அது வேறு விஷயம். ஆனால் ரொம்ப அதிகம், அதாவது கைகளால் செய்யக்கூடிய வேலைகளை செய்பவர்களுக்கு அங்கே ரொம்ப அதிகம். இங்கே என்ன பண்ணுறோம், நம்ம சம்பளத்தையும் கம்மியாக வச்சிடுறோம். அதே நேரத்தில் என்ன பண்ணுறோன்னா, ஆட்களுக்கு எந்த இதுவும் கிடையாது, அவங்களுக்கு பேக்ரவுண்ட் கிடையாது. நீங்கள் போய் இப்போ உங்களுக்கு வேணும், ஒரு ப்ளம்பர் வேணும், ஒரு 1000 ப்ளம்பர் வேணும்னா நீங்கள் 1000 ப்ளம்பர் எங்கே போய் தேடுவீங்க? 1000 இன்ஜினியர் வேணால் நீங்கள் டக்குன்னு பேப்பரில் அட்வர்டைஸ் பண்ண முடியும். இல்லாட்டி ஒரு இவங்க கார்பென்ட்ரி செஞ்சவங்க, தட்டச்சு செய்தவர்கள், உங்களுக்கு இது நீங்கள் தச்சு வேலை செய்கிறவங்க, அவங்களுக்கு தச்சு வேலை செய்கிறவங்க அப்படின்னா ஒரு 1000 பேர் எங்கே போக முடியும்? அந்த மாதிரி நம்மளுக்கு இது இல்லை, மாஸ் நம்பர்ஸ்க்கு இல்லை. காரணம், அந்த மாதிரி டேட்டா பேஸ் நம்ம டெவலப் பண்ணல. ஆனால் ஒவ்வொரு தொழில்கூடத்துலேயும் அதிகமாக யார் தேவைப்படுறாங்கன்னா கடைநிலை இருக்கக்கூடியவர்கள் தான். அப்போ அவர்களுக்கு என்ன தேவைன்னா, அதற்கான படிப்பு, அதற்கான பட்டயம், அதற்கான அங்கீகாரம், அதற்கான சம்பளம், அதற்கான மரியாதை கொடுக்கும் பொழுது அந்த இடத்துல தொழில் நல்லா வருது. இப்போ இந்தியாவினுடைய வாய்ப்பு அப்படின்னா நம்முடைய ஜனத்தொகை. அப்போது உலகம் முழுவதும் வேலை செய்யக்கூடிய அளவுக்கு தொழிலாளர்களை உண்டு செய்வதற்கு இந்தியா போன்ற நாடால் மட்டும்தான் முடியும். இந்தியாவும் சைனா மட்டும்தான் உலகத்துக்கே தொழிலாளர்களை அனுப்பலாம், அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட மக்கள் தொகை இருக்குது. ஆனால் உள்ளூர்லேயே நம்மளுக்கு எடுத்துக்க முடியாத அளவிற்கு ஒரு பக்கம் பஞ்சம். எங்கே வேணால் கேளுங்க, எங்கே வேணால் அவங்க என்ன பண்ணுறாங்க, திருப்பவும் வந்து சொல்லக்கூடியதுன்னுக்கிட்ட குறைந்தபட்ச ஊதியத்தை கொடுத்து அதிகமான உழைப்பை வாங்கிக்கலாம்னு நினைக்கிறமே ஒழிய, இவர்களை ஒரு தேர்ந்த திறனான தொழிலாளிகளாக மாற்ற முடியுமா அப்படிங்கிறதுல பல ஆண்டு காலமாக சிக்கல் வந்து இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டு காலமாக என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு மேலே விட்டோன்னா ஒரு பக்கம் வேலையில்லா திண்டாட்டம், ஒரு பக்கம் வந்து என்ன சொல்கிறோன்னா ஆளுங்க இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கோம், இன்னொரு பக்கம் ஆளுங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போ ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடியவர்கள் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்கிறாங்க. ஏதாவது ஒரு வேலை செய்கிறாங்க, படித்த படிப்புக்கு சம்மந்தம் இல்லாமல் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் இருக்காங்க, அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் இருக்காங்க. விவசாயிகள் அதிகமான அளவிற்கு தற்கொலை செய்து கொள்வது உலகத்திலேயே இந்தியாவில் தான் அதிகம் நடந்திருக்கு. அதுவும் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமா இந்த 20 வருஷம் இவ்வளவு இந்த அளவுக்கு வளர்ச்சின்னு சொல்கிறோம் இல்லையா, 20 ஆண்டு காலம் வந்து குளோபலைசேஷன்லாம் வந்ததுக்கப்புறமா ஆரம்ப கால ஆங்கிலேயர் காலத்தில் பஞ்சத்தில் இருந்ததை விட அதிகமாக லட்சக்கணக்கான பேர் இன்றைக்கி இறந்து போயிட்டுருக்காங்க அப்படின்னு கேட்டால், அடிப்படையில் அவர்களுக்கு ஏற்ற அப்போ என்ன அவர்களுக்கு ஏற்ற வேலையை கொடுக்க முடியல,
அவர்களை நம்மளால் இது ஒன்றும் பாதுகாக்கவும் முடியல, அவர்களை வேறு தொழில்களில் பொருத்தவும் முடியல. அதுதான் விவசாயத்தை விட்டுட்டு இன்றைக்கி வர்றாங்க அப்படின்னா அடுத்து என்ன வேலை செய்யலாம் அப்படின்னா அதற்கான வேலையும் அவங்களுக்கு நம்ம வந்து சரியாக கொடுக்க முடியல. எங்கேயோ கடனிலையில் அவங்க தங்கி போகிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அப்படி வர்றவங்க வந்து ஒரு 10 வருடத்துலேயோ இல்லை 20 வருடத்துலேயோ மேல்நிலைக்கு வர முடியுமானா வர முடியாது. தொழிலாளியாக இருக்காரன் எல்லா வயசுலையும் தொழிலாளியாகவே இருக்கான். தொழிலாளியாக இருந்து படிப்படியாக உயர்ந்து நான் சொன்ன மாதிரி மேலே அவனால் வர முடியுமா பிரமிடுனா வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இன்றைக்கு அதாவது அவனுக்கு வந்து பணியை நிரந்தரம் செய்து ஒரு வேலை கிடைச்சாலே ஒரு பெரிய சாதனை என்று சொல்லக்கூடிய அளவில் தான் இன்றைக்கி இருக்குது. அப்போது அவன் அதுலேருந்து மேலே படித்து மேலே போய் அப்படிங்கிறது வந்து சான்ஸ் ரொம்ப குறையுது. அப்போ என்ன பண்ணுறாங்க, தொழிலாளராக போக வேணாம்னு முடிவு பண்ணுறாங்க. ஸோ எந்த அளவு இதுவாக இருந்தாலும் என்ன சொல்கிறாங்க, குறைந்தபட்சம் நேராக எல்லாம் அலுவலராகணும், மேலாளராகணும், இப்படி தான் பொறியாளர் ஆகணுங்கிறவங்களையே கடைநிலை ஊழியம் செய்வதற்கு இன்றைக்கி ஆட்கள் இல்லை. காரணம் அவர்களுக்கான அங்கீகாரம், அவர்களுக்கான மரியாதை, அவர்களுக்கான சம்பளம் கொடுக்கப்படுவதில்லை. இந்த சிக்கலிலிருந்து எப்படி விடுபடுவது என்பதை பற்றி அடுத்த வாரம் பேசலாம்.